மறுபடியும் நான் ஒரு நிமிஷம் சொன்ன விஷயங்களை மறுபடியும் சொல்றேன். வணக்கம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்திருக்கிற எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். நேற்றுக்கு வந்து செகண்ட் பேப்பருக்கான ஃப்ரீ ஓரியன்டேஷன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்க மறக்காம பாருங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான ஓரியன்டேஷன். ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த மட்டும் செகண்ட் பேப்பருக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு என்னன்னா, செகண்ட் பேப்பர்ல 17 புத்தகங்கள் தந்திருந்தாங்க. நேற்றுக்கு ரொம்ப பேர் புதுசா வந்த பிள்ளைகள் கூட அந்த புத்தகத்தினுடைய பேர்லாம் ஒப்பிச்சு இல்லையா, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. சிலர் இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்க, அவங்க எதுவும் ஓரியன்டேஷன் கிளாஸ் தான், அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவை. நேற்றுக்குள்ள வீடியோ பப்ளிக்ல போட்டிருக்கோம், எல்லாருக்குமே ஷேர் பண்ணி 17 புத்தகங்களுடைய பட்டியலையும் உங்களுக்கு சொல்ல சொன்னா நீங்க சொல்லிடுவீங்க. குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருவாசகம், திருப்பாவை, இந்த 7 புத்தகமும் செக்ஷன் ஏ. நேற்றுக்கு ரொம்ப பேர் ஆன்லைன்ல ஒப்பிச்சிங்க. தம்பி விக்னேஷ் கூட நேற்று ராசிபுரம் விக்னேஷ் கூட ஒப்பிச்சாங்க. எல்லாருமே நம்ம ஒப்பிச்சோம். செக்ஷன் பில 10 புத்தகங்கள் இருக்கு. பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு, நா காமராசனுடைய கருப்பு மலர்கள், மு வரதராசனுடைய அறமும் அரசியலும், பேரறிஞர் அண்ணாவுடைய தாழ்ந்த தமிழகமே, அகிலன் எழுதின சித்திரப்பாவை, ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற குருபீடம், சோ ராமசாமி எழுதின யாருக்கும் வெட்கமில்லை, நா வானமாமலை தொகுத்திருக்கிற முத்துப்பட்டன் கதை, கீவா ஜெகநாதன் தொகுத்திருக்கிற மலையர். இந்த 17 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த புத்தகத்தை நேர கடைக்கு போனீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம். பெரும்பாலான புத்தகங்களுக்கு ஒருத்தவர் தான் ஆத்தர் வாங்கிட்டு வந்து. இப்ப மூவாதான் அலையன்ஸ் இதுல கிடைக்கும், முல்லை பதிப்பகத்துல அதை வாங்கிட்டு வந்துடலாம். சோ ராமசாமியினுடைய யாருக்கும் வெட்கம் இல்லை அலையன்ஸ் பதிப்பகத்துல கிடைக்கும், அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம். திருக்குறளா இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன் இருக்கும். மூவ புத்தகம் வாங்கலாமா, புலியூர் கேசிகன் வாங்கலாமா, இவ்வளவுதான் உங்களுக்கு இருக்குமே தவிர மீதி 17க்கும் உங்களுக்கு புத்தகம் இருக்குது. 17க்கும் உங்களுக்கு வந்து புத்தகம் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலபஸ் கொடுத்திருக்கிறாங்க, புத்தகத்தினுடைய பேர் தரேன். அதுல நேரடியா புத்தகம் தந்தா நீங்க என்ன பண்ணுவாங்க, மொழி வரலாறு என்னென்ன பகுதி படிக்கணும், திராவிட மொழிகள், நம்முடைய தமிழ் மொழி திராவிட மொழிகள் எவ்வளவு சிறந்தது, இப்படின்னு சிலபஸ் மட்டும். நான் ஐபன் போட்டு சிலபஸ் தரம் இல்ல, நம்ம ஹில்ஸ் டெவலப்பிங்ல அந்த மாதிரி தந்திருப்பாங்க. ஐ வில் எக்ஸிபிட் இட். நான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டேன். இலக்கிய வரலாறு, இலக்கிய உத்திகள், நாட்டுப்புறவியல், இதழியல், தமிழர் நாகரிகமும் பண்பாடுன்னு சிலபஸ் தந்திருப்பாங்க, புத்தகம் தந்திருக்க மாட்டாங்க. அப்ப புத்தகத்தை நாம வாங்கி படிக்கலாம். பெரும்பாலும் அதுக்கு எது புத்தகங்கள் பிரெஸ்கிரைப் பண்ணும்போது மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, செகண்ட் பேப்பருக்கு 17 புத்தகங்கள் இருக்கு, ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு 11 புத்தகம் தான் படிக்க போறோம். எத்தனை புத்தகமா? 11 தான். அதுதான் நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து 30 டெஸ்ட் இருக்கும். ஏன்னா இது ஒரு 17 போர்ஷன் டெஸ்ட், அது ஒரு 11 போர்ஷன் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், செகண்ட் பேப்பருக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், மொத்தம் 30 டெஸ்ட் நம்ம வைக்கிறதுக்கு காரணமே 17 பிளஸ் 11 பிளஸ் 2, அதுல 13 கரெக்டா ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இந்த 11 புத்தகங்கள்ல எதை முதல்ல படிக்க போறோம்ன்றது நம்ம அகாடமி யூனிக்கா இருக்கிறோம். அது எதுன்னு கேட்டீங்கன்னா, தொல்காப்பியம் படிக்கணும். ஒரு அகாடமில இருந்து கிளாஸ் எடுக்கிற நண்பர் என்ன கூட்டு கேட்டாரு, ஐயா நீங்க எதுக்கு தொல்காப்பியம் 5 இலக்கணம் எல்லாம் நடத்திட்டு போனீங்க? நாங்க இருந்து வந்து அகாடமி தொடங்கினேன். முதல்ல அந்த அகாடமி இந்தியன் ஐஏஎஸ் அகாடமின்னு ஒண்ணு இருந்தது. இப்ப அவங்க மேடம் நடத்துறது இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு மேடம் நடத்திட்டு இருந்தாங்க. அவதான் முதல்ல தமிழ் ஆப்ஷன் எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு 2 பேட்ச் நான் அங்க எடுத்தேன். அப்புறம் தான் நம்ம அகாடமி தொடங்கலாம்னு வந்தோம். அப்புறம் அங்க ஒரு தமிழ் அவங்க சேர்த்தாங்க. அவர் எனக்கு பசங்க நோட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு, ஐயா தொல்காப்பியமா 5 இலக்கணம் ஏன் நடத்திருக்கீங்க, சிலபஸ்ல இல்லையே. அப்புறம் அவருக்கு சொன்னா, ஐயா தொல்காப்பியமா 5 இலக்கணமும் படிச்சாதான் புரியும் அப்படின்னு. இப்ப யூபிஎஸ்சி என்ன ஸ்டைல் எட்டு வந்துட்டாங்கன்னா, நீங்க வினாக்கள் தொகுத்து இருக்கிற புத்தகத்திலே பாத்தீங்கன்னா தெரியும், தொல்காப்பியத்துக்குன்னே இது வந்து அதிக கேள்விகள் போட்டிருப்பாங்க. திறனாய்வு, ஒப்பிலக்கியம், தமிழ் மொழி, இதுல வந்து தொல்காப்பியத்தையே அதிகமாக கேள்விகள் கேட்பாங்க. தொல்காப்பியம் கூறும் வந்து அகத்திணை மரபுகள் யாவை, தொல்காப்பியம் கூறும் புறத்திணை மரபுகள் யாவை, தொல்காப்பியம் காட்டுகிற வாழ்க்கை, இப்படின்னு கேள்விகள் எக்கச்சக்கமா இருக்கு. அதனால நம்ம தொல்காப்பியம் படிப்போம். அதற்கு பிறகு 5 இலக்கணம்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல நம்ம படிச்சிருக்கிற எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, நம்ம ஸ்கூல்ல படிச்சோம் இல்லையா, படிச்சதை ரிவைஸ் பண்ணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது வரைக்கும் படிச்ச இலக்கணத்தை ஞாபகப்படுத்து. நீங்க அங்க படிச்சிருக்கிற சார்பு எழுத்துக்கள்னு கேட்டா நீங்க எல்லாரும் பதில் சொல்லுவீங்க. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டா என்னமா பதில் சொல்லுவீங்க? சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். ஞாபகம் வராது.
ஏன்னா அங்கேருந்து ரொம்ப பேர் இன்ஜினியரிங் வந்துட்டீங்க, அதுக்கப்புறமேட்டு பிசிஏக்கு போயிட்டீங்க, பிஇக்கு போயிட்டீங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டா சொல்லிடுவீங்க, அதுதான் தாழ்வு தெரியாது. சொல்லிட்டே வச்சுக்கோங்க, கிடுகின்னு சொல்லுவீங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை. யார் சொல்லுவீங்க ஆன்லைன்ல? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை. ஸ்கூல்ல படிச்ச ஞாபகம் வருதா? முதல்ல ஆன்லைன் பிள்ளைகளுக்கு என்னுடைய குரல் தெளிவா கேக்குது இல்லமா? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுதம். ஸ்கூல்ல படிச்சதுதான். அங்க படிச்ச வினையாளனை பெயர், அங்க படிச்ச பெயரடை, இந்த மாதிரியான விஷயம். அப்படி போர்டு இப்படி ஷேர் பண்ணலான்னு மட்டும் காட்டினீங்கன்னா போதும். வேற ஏதாவது ஆப்ஷன் உங்க லேப்டாப் கிப்டாப் எடுத்து வந்து நம்ம எழுதுற மாதிரி வச்சா கொடுப்போம். நீ அங்க கிளாஸ் எப்படி எடுக்கிறீங்க? டெஸ்க்டாப் அது சரி ஆயிடுமா? அப்ப தொல்காப்பியம் மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பேப்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கும். அங்கிருந்து ஒரு 20 ஒர்க்கிங் டேஸ், 20 ஒர்க்கிங் டேஸ்னா 5ஆம் தேதி, அடுத்த மாசம் 8ஆம் தேதி முடியாது, 28, 38, 5ஆம் தேதிக்குள்ள, செப்டம்பர் 18 தொடங்கி அக்டோபர் 15க்குள்ள நான் நடத்தக்கூடிய 17ல இருந்து 20 வகுப்பு தான் நீங்க வெற்றியாளரா இல்ல பக்கமா வந்து 4 மார்க்ல விட்டுட்டு டிசைட் பண்ண போறீங்களான்றது டிசைட் பண்ண போறது அந்த 20 நாட்கள் தான். அந்த 20 நாட்கள்ல தான் நம்ம தொல்காப்பியம் படிக்க போறோம், 5 இலக்கணம் படிக்க போறோம், இலக்கிய வரலாறு, மொழி வரலாறு, இலக்கிய வரலாறு, மொழி வரலாறு, திராவிட மொழி இலக்கணம் 17ல இருந்து 21 ஒர்க்கிங் டேல நான் நடத்துவேன். அந்த வீடியோவை மட்டும் நீங்க 2 அல்லது 3 தடவை பாருங்க. பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு உங்களுக்கு பேஸ் கிடைச்சு. இப்போ போர்டு ரெடி ஆகிற வரையில நான் உங்களுக்கு ரகசியம் சொல்றேன், அதை முதல்ல சொல்றேன். ஏன் வந்து செகண்ட் பேப்பர் எத்தனை நாள் நடத்துறோம்ன்றாங்க? 70 நாள். ஃபர்ஸ்ட் பேப்பர் எத்தனை நாள் நடத்த போறோம்ன்றோம்? 50 நாள். ரொம்ப குவாலிட்டியா நடத்துறோம், நல்லா நடத்துறோம் பசங்களை சேர்த்துட்டு இதை 70 நாளும் இது 50 நாளும் ஏன் நடத்துறோம்? இதை முதல்ல தரும். அப்படின்னா ஏன் நடத்துறோம் அப்படின்னா, இந்த 20 நாள் அல்லது 10 நாள் இருக்கு இல்லையா, அந்த பங்களிப்பு உங்க கையில இருக்கு. ஐயா எல்லா ஃபீஸையும் வாங்கிட்டு நம்மளே படிக்க சொல்லுவாரானா? ஆமா, நீங்களே தான் படிக்க. ஏன் படிக்கணும் அப்படி? அதுக்கான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துலயும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, தமிழ்ல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா அப்படின்னா தமிழ்ல கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்னா நடப்பு செய்திகளை படிக்கிறது இல்ல, தமிழ் இலக்கியத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மாற்றம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சிறுகதை எப்படி இருக்கு, இன்னைக்கு புதுக்கவிதைகள் எப்படி இருக்கு, இன்னைக்கு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கு, இன்னைக்கு ஜேர்னலிசம், இன்னைக்கு இதழியல் எப்படி இருக்கு, இன்னைக்கு நாட்டுப்புற ஆய்வியல் எப்படி இருக்கு, இன்னைக்கு திறனாய்வு எப்படி இருக்கு, இன்னைக்கு ஒப்பிலக்கியம் எப்படி இருக்குன்னு கரெக்ட்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கணும். நீங்க வாங்கக்கூடிய பிரிண்டட் புக்லாம் ரொம்ப பக்கமா பிரிண்ட் பண்ணியிருந்தா கூட 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி அப்டேட் ஆனதா இருக்கும். அப்போ சிறுகதைகள், தற்கால சிறுகதைகளின் நோக்கும் போக்கும்னு கேள்வி கேட்பாங்க. ஐயாவுக்கு சிறுகதை தெரியாதுன்னு சொன்னா சிறுகதை சொல்லுவேன் நான். 50 சிறுகதைகள் ஆடியோலயும் சொல்லி அனுப்பியிருக்கேன். ஆனா தமிழினுடைய முதல் சிறுகதையாக அறியப்படுகிற குளத்தங்கரை அரச மரம், வாவிஎஸ் ஐயர் எழுதின குளத்தங்கரை அரச மரம், அந்த கதையை நான் கடைசியா சொல்றேன். அதுல இருந்து இன்னைய வரைக்கும் எத்தனை கதைகள் எழுதியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா லட்சக்கணக்கான கதைகள் இருக்காங்க. லட்சக்கணக்கில் இருக்கு. பேஸ்புக்ல தினமும் ஒரு பக்க கதை எழுதுறவங்க இருக்கிறாங்க, குமுதத்துல வருது, ஆனந்த விடல்ல வருது, வாட்ஸ்அப்ல எழுதுறாங்க, ரொம்ப பேர் எழுதிட்டு இருக்கிற சூழ்நிலையில நான் ஒரு 50 கதையை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன்னா அந்த 50 கதைகளையே வச்சு எல்லாரும் விடை எழுதுங்க. பார்த்தாலே தெரியும் இவங்க வந்து சிறுகதைகளை படிக்கல, இவங்க வந்து அப்டேட்டடா இல்ல, மேனேஜ் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். அப்போ உங்களுக்கு இப்ப இருந்தே ஸ்டார்ட் a habit of listening to short stories. பர்டிகுலரா நான் யாரை ரெஃபர் பண்ணுவேனாக்கா, எங்க கூட ஈபில வேலை செஞ்ச என்னுடைய மணி விழாவுக்கு அவர் தான் சிறப்புரைக்கு வந்திருந்தாரு, பவா செல்லதுரை. அந்த வீடியோ இன்னைக்கு நாளைக்கு எடிட் பண்ணி கிடைக்கும், நம்ம போடுவோம். ஆல்ரெடி போட்டிருக்கோம், முழுசாவே அவர் பேசுறோம். பவா செல்லதுரைன்னு கூகுள்ல தேடி நம்ம குரூப்ல போடுங்க. இங்க யாராவது ஒருத்தவங்க டெல்லி பாபு அல்லது நம்ம தம்பி நவநீதன் குறிஞ்சி யாராவது ஒருத்தவங்க வந்து யூடியூப்ல போயிட்டு பவா செல்லதுரை ஸ்டோரிஸ் அப்படின்னு தேடினீங்கன்னா அது கிடைக்கும். அந்த லிங்க் வந்து ஜூம்னுடைய சாட் பாக்ஸ்ல போகும். அப்ப இப்பவே நீங்க வந்து கொஞ்சம் கதைகளை கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு பொழுதுபோக்கா வச்சுக்கிறது. சிறுகதைகளை, கதைகள் எக்கச்சக்கமா சொல்லுவார். சில கதைகள்லாம் சொன்னார்னா கேட்டீங்கன்னா நீங்க அழுதுருவீங்க.
அந்த மாதிரிலாம் கதைகள் சொல்லுவாங்க. அந்த கதைகளை நீங்க கேட்டே வரும்போது முதல்ல ஒரு 5 நாள் 20 நாள் அவர் சொல்றது பிடிச்சிருக்கும், அதுக்காகவே கேட்போம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை கேட்டகரைஸ் பண்ணி படிக்கணும். எப்படின்னு சொல்றேன், பெண்களை உயர்வுபடுத்துற 2 கதைகளாவது நமக்கு தெரியுமா, ஜாதிய சிக்கல்களை பத்தி பேசுற 2 கதைகளாவது நமக்கு தெரியுமா, பொருளாதார வேறுபாட்டை பற்றி 2 கதைகளாவது நமக்கு தெரியுமா, சூழலியம்னா ஒண்ணும் கிடையாது, பறவைகள், விலங்குகள், மரங்கள் மேல அன்பு செலுத்தக்கூடிய கதைகளுக்கு பேருதான் சூழலிய கதைகள். என்விரான்மெண்டல்னு நீங்க ஜிஎஸ்க்கு படிக்கிறது வேற. இங்க இலக்கியத்தை பொறுத்த சூழலியல்னா என்னன்னா, இன்னைக்கு நாயை வந்து எல்லாம் அடிச்சிடலான்றான், சில நாயை பாதுகாக்கணும்ன்றான். நாய் வந்து உணவு சங்கிலிலே இல்லாமலே போயிட்டா என்ன ஆகும், எந்த உயிர்கள்லாம் அதிகமாயிடும், என்ன தொந்தரவு வரும் அப்படின்றது இருக்கு. புலிகள் இல்லாம போனா என்ன ஆகுன்னு புலிகளை காப்பாற்ற ஆரம்பிச்சோம். அப்போ பறவைகள் மேலையும் விலங்குகள் மேலையும் அன்பு வைக்கக்கூடிய கதைகள். ஜெயமோகன் எழுதின யானை டாக்டர் அப்படின்னு ஒரு கதை, ரொம்ப அருமையான ஒரு கதை. நீங்க படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் புக்லயே இருந்திருக்கும். அது பெரிய கதையா நம்முடைய பவா தலைவர் சொல்லியிருப்பாங்க. உண்மையா நடந்த கதை. உண்மையா வந்து கொதையார் இந்த பக்கத்துல மலையில ஒருத்தர் வந்து இந்த யானைகளுக்கு எல்லாம் மருத்துவம் பார்க்கிற ஒரு நாட்டுப்புற மனிதருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைக்கிறதுக்காக ஐஎஃப்ஓஎஸ் படிச்சுட்டு போற ஒரு இளைஞர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி, அவரு கூட படிச்ச ஒரு குடியரசுத் தலைவர் ஆபீசர் இருப்பார், ரெக்கமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, அவருக்கு கிடைக்காது. அந்த கதை எப்படி முடியும்னா, யானைகளுக்கு வைத்தியம் பார்க்கும்போது ஒரு யானைக்கு வந்து காலில் பீர் பாட்டில் குத்தி இருக்கும், அதை எடுப்பாரு, அதுக்கு பிரசவம் பார்ப்பாரு. கிளைமாக்ஸ்ல என்ன ஆகுனா, அந்த யானைகளுக்கு வைத்தியம் பார்த்த உடனே அவர் சொல்லுவாரு அந்த கூட இருக்க ஐஎஃப்எஸ் ஆபீசர்ல, இவன் மட்டும் இங்க இருக்கான்னு நினைக்காத, இவன் கூட 20 பேர் வந்திருக்கானுங்க, அவனுக்கு சுத்தி இருட்டுல நின்று நம்மளை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அவன் பேர்லாம் சொல்லுவாரு இவர், அவன் நிக்கிறான், இவன் நிக்கிறான், அவன் குழந்தை நிக்குது, எல்லாம் நிக்குது. ஒரு பயந்துருவாரு ஐஎஃப்எஸ், அவ்வளவு யானையை சுத்தி நிக்குதேன். இது கால அப்படியே தாங்க அங்க போன உடனே 21 யானைகளும் சேர்ந்து ஒரு பிளிரி இவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாங்க. அப்ப அந்த கதையை முடிச்சு, இதை விட பத்மஸ்ரீ விருது ஒண்ணும் பெருத்து இல்லை. ஒரு 5 அறிவு உயிரினம் வந்து மனிதர்களுக்கு நன்றி சொல்லுதான். அப்படி சூழலியம் சார்ந்த கதைகள், புதினங்கள், இப்ப சிறுகதைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்து புதினங்களை படிக்கும். புதினங்கள்னா நாவல்கள், அது நீங்க முழுசா படிக்கணும். சாரி, இப்ப மைக் நம்ம சுவிட்ச் ஓவர் ஆயிருக்கோம். நம்ம மொபைல் மைக்ல இருந்து காலர் மைக்கு. இப்ப குரல் தெளிவா இருக்கு இல்லையா? யாராவது ஒரு ஆன்லைன் பிள்ளைகள் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. தெளிவா இருக்கு, ரைட், ஓகே. இப்ப நம்ம அப்போ சிறுகதைகள் மட்டும், அப்போ நீங்க சிறுகதைகள் போர்டே வச்சு அப்புறம் பாத்துங்க. முதல்ல போர்டு தானே இருக்கு. அப்போ இப்ப இருக்கிற தற்கால சிறுகதைகளை கொஞ்சம் நீங்க ஆடியோவா கேட்கறதோ அல்லது நீங்க வந்து டெக்ஸ்டா படிக்கிற பழக்கத்தையும் சின்னதா ஏற்படுத்தணும். நான் வந்து கொரோனா நேரத்துல ஒரு 250 ஆடியோ ரெடி பண்ணி போட்டேன். அதுல 201 இருந்து 250 வரைக்கும் சிறுகதைகள் தான் சொல்லியிருக்கேன். ஒரு நாட்டுப்புற சிறுகதை, ஒரு குழந்தைகளுடைய கதை, இதையெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல போயிட்டு 201 இலக்கிய நெறி சிந்தனைகள் 50 கதைகள் சொல்லியிருக்கேன். ஆனா அப்போ நீங்க சிறுகதைகள் கேட்கிற பழக்கம் எடுக்கணும். இதனாலதான் அந்த கிளாஸ் குறைவா இருக்கு. ஏன் நானே சொல்லக்கூடாதுன்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், உங்களை சொல்ல வைப்பேன். உங்களுக்கு சில சிறுகதைகளை நீங்க அவசியமா படிச்சு சொல்லி ஆகணும். இப்பவே உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா சில சிறுகதைகள் நான் சொல்றேன் பாருங்க. முதல் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம், வாவேசு ஐயர். குளத்தங்கரை அரசமரம் தேர்ந்தீங்கன்னா கிடைக்கும். ரொம்ப அருமையான ஒரு கதை. அது வங்காள சிறுகதையை தழுவி எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் தமிழ்ல வந்து ஒரு அரச மரம் பேசும் முதல் கதை. ஒரு இளம் பெண்ணுடைய தற்கொலை பத்தி பேசு. அடுத்து புதுமை பித்தனுடைய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். அப்புறமா நீங்க எழுத்தாளர்களை தேடி அவங்களே யார் யாருன்னு
குறிப்பிட்ட கதைகளா தேவையில்லை. புதுமை பித்தனுடைய களவுன்னு கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அகலிகையும் சீதையும் சந்திச்சுக்கிற மாதிரி பெரிய எதிர்ப்பு அவர் சந்திச்சார். சாப விமோசனம் இது ரெண்டுமே புதுமை பித்தன் எழுதினது. அப்புறம் நீங்க ஸ்கூல்ல காலேஜ்ல சில பேரு குரட்டை ஒலின்னு ஒரு சிறுகதை படிச்சிருப்பீங்க. குரட்டை ஒலி, குரட்டை ஒலி, குரட்டை வர்றது, அது நீங்க படிச்சிருப்பீங்க. இது போக எழுத்தாளர்கள் நான் சொல்றேன். அசோகமித்திரன், அசோகமித்திரன், லாசாரான்னு சொல்லுவாங்க. லா சா ராமாமிர்தம், லாசாரா. ஜெயகாந்தன், ஜெயகாந்தன் நீங்க என்ன பண்றோம், குருபீடம் கதைகளே படிச்சுட்டு மேனேஜ் பண்ணுங்க. ரொம்ப பேர் அப்படி எழுதிட்டு இருக்காங்க யூபிஎஸ்ல, அதான் தப்பு. சிறுகதை எல்லாம் இந்த 9 கதையை வச்சு மேனேஜ் பண்றது. ஜெயகாந்தனுடைய பிற கதைகள். பெண் எழுத்தாளர்கள் லக்ஷ்மி, சிவசங்கரி, ரொம்ப குறிப்பா ஒரு அருமையான இவங்க இருக்காங்க, ஆளுமை இருக்காங்க, வைமு கோதை நாயக். இவங்களை நீங்க கூகுள்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். 1901 பிறந்து 1959 இறந்திருப்பாங்க. 58 59 வருஷம் தான். எத்தனை நாவல் எழுதியிருக்காங்க நீ கற்பனை பண்ண முடியும். ஒரு அம்மா எத்தனை நாவல் எழுதிருக்க முடியும்? கல்கி எழுதினார்ல, 4 நாவல் 5 நாவல் எழுதினார். சாண்டிலியன் ஒரு 8 10 எழுதினார் வரலாற்று நாவல். அந்த அம்மா எவ்வளவு நாவல் எழுதியிருக்காங்கன்னா கூகுள்ல போய் என்ன ஆச்சரியப்படுவீங்க, 114 நாவல் எழுதியிருக்காங்க. 114 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. அவ்வளவுலையும் அவங்க பெண்ணியம், உணர்வுகள் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. ஒன்னு 100 பக்கம், 200 பக்கம், 300 பக்கம் எழுதியிருக்காங்க. வைமு கோதை நாயகி, மறக்க முடியாத ஒரு ஆள் அவங்களுடைய எழுத்து. அப்புறம் அறிவியல் கதைகளா நம்முடைய சுஜாதா போன்றவர்களுடைய அறிவியல் புதினங்கள். உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஆங்கில திரைப்படங்கள் வருது, கொஞ்சம் வெரைட்டியா நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை படிங்க. இவங்களுடைய சிறுகதைகளை கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் பேரறிஞர் அண்ணாவுடைய அண்ணாவுடைய கதைகள். அப்போ இந்த நீங்க தேடி 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 நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு வந்து இதாகும். ஐயா உங்ககிட்ட டைப் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க சாமிலி. நான் ஒரு 9 வரைக்கும் முடிஞ்ச உடனே அனுப்புறேன். அப்போ வந்து அப்ப இந்த கதைகளை நீங்க தேடி படி. பேரறிஞர் அண்ணா இவங்க இது கதைகளை மட்டும் படிச்சா போதுனாக்கா புதினங்களையும் படிக்கணும். தம்பி ஒரு நிமிஷம். நீங்க எப்ப ஆன்லைன் பிள்ளைகள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நடுவுல நீங்க கேட்கலாம். நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருக்கீங்க, அதனால the video is getting recorded, it will be shared to you after the completion of the class. கிளாஸ் முடிஞ்ச உடனே யாரோ தம்பி ஐயான் போட்டிருந்தாங்க, வணக்கம் சொல்றதுக்காக கூட்டிங்களா தங்கம், இல்ல ஏதாவது இது பண்ணுமா? ஒரு நிமிஷம். காலை வணக்கத்துக்கு தான் போட்டிருக்காரு. அப்போ புதினங்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு லைன் சின்னது, பயப்பட வேண்டாம். என்னன்னாக்கா எல்லாம் அந்த சிறுகதைகள் மாதிரி ரொம்ப சிறுகதைகள்லாம் கூட 50 100 படிச்சா போதும், அதுவே அதிகம். ஆனா இதை பொறுத்த மட்டும் புதினத்தை பொறுத்த மட்டும் செலக்டடா படிச்சோம். அது எதை படிச்சா போதும், புகழ்பெற்ற புதினங்களையும் பரிசு வாங்கின புதினங்களையும் ஒரு 7 இருந்து 10 கதை துருக்கம் ஜிஸ்ட் மட்டும் படிச்சோம். எதெல்லாம் படிக்கணும். இப்ப அண்மையில ரிவர்ஸ்ல இருந்து நம்ம போவோம். சோ தர்மனுடைய சூல் என்கிற நாவல். இதுக்கு அண்மையில சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது தெரியும். ஜோடி குரூஸனுடைய கொற்கை, ஜோடி குரூஸனுடைய கொற்கை ரொம்ப அண்மையில பால சாகித்ய விருது விஷ்ணுபுரம் சரவணன் ஒருத்தர் வாங்கினாரு. அந்த கதையை நம்ம இங்க படிச்சோம் டிஆர்பி காரங்களுக்காக. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கூல் ஆண்டு விழாவில் மயில் தோகை கட்டிக்கிட்டு பறக்கிற மாதிரி ஒரு புனை கதை ஒன்று விஷ்ணுபுரம் சரவணன் வாங்கின ஒரு சிறுவர். அடுத்து இமயம் அவர்கள் எழுதின செல்லா காசு, செல்லா பணமா செல்லா காசா ரெஃபர் பண்ணுங்க. இமயம் எழுதின செல்லா காசு. இந்த மாதிரி அப்புறம் நமக்கு புகழ்பெற்ற வரலாற்று இதா இருக்கிற சிவகாமியின் சபதம், நம்முடைய பொன்னியின் செல்வன், இதனுடைய கதை ரொம்ப பேர் முழுசா படிச்சவங்க இருப்பீங்க.
எவ்வளவு பெருமை பொன்னியின் செல்வன் ஆன்லைன்ல முழுசா படிச்சிருக்கீங்க? செல்லாத பணம், அது இமயம் எழுதுனது செல்லாத பணம். பொன்னியின் செல்வன் ரொம்ப பேர் படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரானிக் முறையில கை உயர்த்தும் ஆச்சுங்களா? இதெல்லாம் இதுக்கெல்லாம் கதை சுருக்கங்கள் படிக்கும். உலக அளவுல 2 புதினங்களை அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு மார்க்சிம் கார்கி எழுதின தாய், மார்க்சிம் கார்கி எழுதின தாய் என்கிற நாவல். அது ரஷ்யாவில் எழுதப்பட்ட ஒரு நாவல். அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு அம்மா வந்து அவங்க வீட்டுல அவங்களுடைய பையன் ஒரு 18-20 வயது இருக்கும், அவனுடைய நண்பர்களும் உட்கார்ந்து அப்பதான் கம்யூனிசத்தை பத்தி பேசுவாங்க. அவங்களுக்கு இந்த புரட்சி போராட்டங்களை பத்தி ஆர்வம் இருக்கும், ஆனா தெளிவு இருக்காது. அவங்க உட்கார்ந்து பேசும்போது இந்த அம்மா அவங்களுக்கு உணவு தேநீர் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு கம்யூனிசத்தை பத்தி அறிவை இந்த அம்மா அவங்களுக்கு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் அந்த கதை. லேசா ஒரு ஓட்டமா படிச்சீங்கன்னா போதும். மார்க்சிம் கார்கி எழுதின தாய். இன்னொன்னு நம்ம மறக்க முடியாத ஒரு புத்தகம். 2 நாள் முன்னாடி கூட டைரக்டர் வெற்றிமாறன் தன்னுடைய பேட்டியில சொல்லியிருந்தார். அலெக்ஸ் ஹேலி என்பவர் எழுதின 7 தலைமுறைகள். அலெக்ஸ் ஹேலி எழுதின 7 தலைமுறைகள். அதாவது உலகத்தையே புரட்டி போட்ட பல்வேறு நூல்கள் இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமான நூல் இது 7 தலைமுறைகள். இந்த 7 தலைமுறைகள் என்ற புதினம் எதுன்னு இப்பவே நீங்க அப்பப்ப தேடி லிங்க் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 7 தலைமுறைகள். அலெக்ஸ் ஹேலி என்றவர் என்ன எழுதுறாருன்னா, தன்னுடைய அப்பா தாத்தா தாத்தா இது 7வது தலைமுறை யாருன்னு தேடி உண்மையிலேயே கண்டுபிடிக்கிறார். ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிற சர்நேம் இருக்கு இல்லையா, அது வித்தியாசமா இருக்கு. வெள்ளைக்காரன் வீட்டுல மாதிரி இருக்குது. அவங்க வீட்டுல இந்த கண்ணார் கடிக்கிறதுக்கு பாட்டு பாடுவாங்க. நம்ம வீட்டுலாம் பாடுறாங்க பாருங்க. அல்லது நாட்டுப்புற தெய்வத்திட்ட பாடுறாங்க பாருங்க. அவங்க வணங்குற தெய்வம் இது எல்லாமே வேறுபாடா இருக்கா, வெள்ளையா இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஸ்டன்னிங்கான உண்மை தெரிய வருகிறது. அவரது 7வது தலைமுறையை சார்ந்த தாத்தா குண்டா அப்படின்னு ஒருத்தவர் வந்து அமெரிக்காவில இருந்து குண்டு கட்டா கப்பல்ல தூக்கிட்டு வந்து அடிமையாக விற்பனை செய்யப்பட்டவர் என்ற விஷயம் உண்மையிலே ரெக்கார்டை பார்த்து கண்டுபிடிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் சொன்னா நேரம் ஆயிடாது, நான் சொல்லல, அது பின்னாடி. இந்த கதை வந்த போது நீங்க நம்பவே மாட்டீங்க. அமெரிக்காவில் 60-70களில் வருது. வந்த போது வெள்ளைக்காரர்கள் கருப்பின மக்களை எங்க பார்த்தாலும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இது வந்து டிவி சீரியலா வந்திருக்குது, படமா வந்திருக்குது. சிறந்த உலகை உலுக்கிய புத்தகங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இது நம்ம அடுத்து நாடகங்கள் பக்கமும் கொஞ்சமா தெரிஞ்சு. நம்ம சிறுகதையும் புதினங்களும் தான் நேரடியாக கேள்வி கேட்பாங்க, நாடகங்களை கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நாடகங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய முதல்ல எடுத்தோட புராண நாடகங்கள் வந்தது, ராமாயணம் மகாபாரத அடிப்படையா வச்சு வந்தது. அப்புறம் போக போக நமக்கு வந்து சமூக நாடகங்கள் வந்தது. அப்புறம் அங்கத நாடகங்கள், நகைச்சுவை நாடகங்கள் வந்தது. அப்புறம் இப்ப வந்து நமக்கு வந்து அடித்தட்டு மக்களுடைய வழியை சொல்லக்கூடிய அடித்தட்டு மக்களை மையப்படுத்துகிற நாடகங்கள் வருகிறது. தலித்துகள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், குழந்தை தொழிலாளர்கள், கைம்பெண்கள், இவங்களை மையப்படுத்துற இந்த மாதிரி நாடகங்களை பத்தி இதுதான் நம்ம 15 நாள் கிளாஸ் குறைவா இருக்கிறதுக்கு காரணம். இதான் ரகசியம். அப்ப ஏன் நீங்க சிறுகதை நடத்தக்கூடாதுன்னா நான் நடத்துவேன். நீங்க எல்லாரும் அதே கதைகளை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பேட்ச்ல ஒரே பேட்ச்ல நீங்க 3-4 பேர் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மெயின் எழுதுறதுக்கு எல்லாரும் அதே கதையை எழுதிட்டீங்கனால தெரிஞ்சிடும். உங்க சிறுகதைகளை தேடி படிக்கல. they are not good in the current affairs of Tamil literature. இன்னைக்கு இலக்கியம் எப்படி போகுது? இன்னைக்கு வந்து அறிவியல் கதையை எழுதுறாங்க, இன்னைக்கு தலித் கதை யாரு எழுதுறாங்க, இன்னைக்கு பெண்கள் கதை யாரு எழுதுறாங்க அப்படிங்கிற அப்டேட்டட் வெர்ஷன் இருந்தா நல்ல மார்க். அதனாலதான் இந்த பழக்கத்தை, இந்த ஹேபிட்டை இன்னையில இருந்து நீங்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தொடங்கி குறிப்பா சிறுகதைகள் கேட்கறது, புதினங்களுடைய கதை சுருக்கத்தை மட்டும், கேரக்டர் பேரை மட்டும், இந்த பரிசு பெற்ற கதைகள் இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. பூமணியினுடைய வெக்கை, இந்த நாவல்கள்ல வந்து பூமணி என்ற எழுத்தாளர் வந்து தலித் எழுத்தாளர், ரொம்ப முக்கியமானவர். வெக்கை, வெயில்னு சொல்றோம்ல, வெக்கை. அசுரன் என்ற பெயர்ல நமக்கு வந்த படமே வெக்கையினுடைய கதை தான். அவர் இன்னொரு நாவல் இருக்கு, பிறகு பிறகு இன்னொரு நாவல்கள் இருக்கிறது. நம்முடைய தி ஜானகி ராமன், தி ஜாரான்னு சொல்லுவாங்க. அவர் 60-70களை வாழ்ந்தவர். ரொம்ப அதிர்ச்சியான புதினங்களை கொண்டு வந்து சேர்த்தாரு.
அதுல நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி அடையக்கூடிய புதினம் வந்து அம்மா வந்தாள், அம்மா வந்தாள், மரப்பசு, இதெல்லாம் அவர் எழுதணும். அம்மா வந்தாளுடைய கதை சுருக்கத்தை மட்டும் படிச்சீங்கன்னா, அம்மான்ற பேர்ல நம்ம ஒரு புனித பிம்பத்தை கட்டி அவங்களை தியாகி ஆக்கிட்டே இருக்கிறோம். அம்மானா சாப்பிடாம கூட படுத்துப்பாங்க. அம்மா எங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அவங்க அமைதியா இருப்பாங்க. இப்படியே எழுதி எழுதி அவங்க வாழ்க்கை அவங்க வாழறாங்கன்னு பார்க்க முடியும். மரப்பசு. பிறகு இடையில வந்து பாலகுமாரன் எழுதின புதினங்கள் ரொம்ப அழகான. பாலகுமாரனுடைய இரும்பு குதிரை. நான் அருள் கூர்ந்து உங்களுக்கு சொல்றேன், புதினம் படிக்கிறது ரொம்ப வெறித்தனமா இருக்கிறவங்க புதினம் படிங்க. இல்ல யூடியூப்ல போயிட்டு அந்த கதையை யாராவது சொல்லியிருப்பாங்க, அல்லது இப்பெல்லாம் ஆடியோ புக்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா வருது பாருங்க. அதுல அப்படியே கொஞ்சம் ஸ்பீட் வச்சு கேட்டு கதை சுருக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோ. நம்ம ஒரு வருஷம் கழிச்சுதான் அட்டன் பண்ண போறோன்றவங்க 1-2 புதினங்களை படிக்கலாம் லைப்ரரிக்கு போய். அப்ப இது வந்து உங்க கையில இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர்னுடைய தற்கால இலக்கிய போக்கு என்பதற்கான விடைய நான் கைட் பண்ணாம விட மாட்டேன். பட் அந்த இடத்துக்கு நேரா நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, உங்களுடைய டிரைவிங் உட்கார்ந்து சொல்லி தர டிரைவரா இருக்க மாட்டேன். சிறுகதைகள், புதினங்கள், தற்கால இலக்கிய போக்குகளை டிராபிக் போலீஸ் மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் போங்கப்பா, பெண்ணையும் படிச்சுட்டியா, கொஞ்ச நேரம் கழிச்சு தலித்தையும் 4 படிச்சுட்டோம், சொல்லு எந்தெந்த கதை படிச்சிருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணு. இதனாலதான் நமக்கு 10 நாள் 5 நாள் குறைதான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர்னுடைய புத்தகங்கள் எது எது படிக்க போறோம் அப்படிங்கிற அந்த 11 புத்தகங்களுடைய பேரை நான் எழுதுறேன். அதுக்கப்புறமா நம்ம சிலபஸ்குள்ள போவோம். முதல்ல நாம வந்து தொல்காப்பியம் படிக்க போறோம். தொல்காப்பியம் தமிழர்களுக்கு கிடைக்கிற முதல் நூல். இந்த தொல்காப்பியம் தான் தமிழ் கிடைக்கிற முதல் நூல். தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் 3 இருக்கிறது. இந்த 3த்துக்கும் பிலிட்டி எம்ஏ படிக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு செமஸ்டருக்கு எழுத்ததிகாரத்துல மட்டும் இருக்கிற 3-4 இயல்கள் மட்டும் வச்சு 6 மாதம் படிப்பாங்க. நானே வந்து தொல்காப்பியத்தை வந்து எழுத்ததிகாரம் தனி செமஸ்டர், சொல்லதிகாரம் தனி செமஸ்டர், பொருளதிகாரம் தனி செமஸ்டர், மறுபடியும் எம்ஏ வந்த பிறகு அண்ணாமலை என்ன பண்ணா தொல்காப்பியம் வச்சுட்டான். தொல்காப்பியம் தான் எல்லாரும் நேற்று கூட ஒரு விவாதம் வந்தது அண்ணா நூற்றாண்டு மூலம். தொல்காப்பியம் தான் நன்னூல் வந்து வடமொழி கலந்து. அப்படி படிக்கிற புத்தகத்தை நம்ம 3-5 நாள் படிக்கணும். 4 நாள்னு வச்சுக்கோங்க டேஸ் தொல்காப்பியம். அடுத்தது 5 இலக்கணம். இது வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு நாம ஸ்கூல்ல படிச்சது. இது ஒரு 4 நாள். நம்ம தொல்காப்பியம் ஒரு 4 நாள். எழுத்து, சொல், பொருள் 3 தான் முக்கியம். யாப்பும் அணியும் நம்ம யூபிஎஸ்சிக்கு தேவைப்படாது. ஆனா யாப்பையும் அணியும் படிச்சோம்னா செகண்ட் பேப்பர்ல இலக்கிய நயம் தோன்ற எழுதுறோம் இல்லையா, அதுல ஸ்ட்ராங்கா எழுத முடியும். அதனால யாப்பு அணியும் ஒரு நாள் 1.5 நாள் டச் பண்ணுவோம். அது ஒரு 4 நாள் 5 நாள். இதற்கு பிறகு என்ன பண்ணுவோம்னா, இதுக்கப்புறம் தான் நம்ம புத்தகத்துக்குள்ள போவோம். இதுக்கப்புறம் போகும்போது மொழி வரலாறு என்னென்ன புத்தகம் நான் சைட்ல எழுதுறேன். அப்புறம் இந்த புத்தகங்களை தான் எழுதிட்டு இருக்கோம். இப்ப மொழி இதை பொறுத்த மட்டும் தொல்காப்பியத்தை பொறுத்த மட்டும் நாம வந்து புலியூர் கேசிகனுடைய உரையை எடுத்துக்கிறோம். தொல்காப்பியத்தை பொறுத்த மட்டும் புலியூர் கேசிகனுடைய உரை. 5 இலக்கணத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு முக்கியமான புத்தகம் நமக்கு கிடைக்கிறது. சில பிள்ளைகள் வாங்குறாங்க, சில பிள்ளைகள் வாங்கல. ஆனா என்னை பொறுத்த மட்டும் இந்த புத்தகம் நீங்க வாங்கணும்னு நான் சொல்லுவேன். நற்றமிழ் இலக்கணம்னு சோ பரமசிவம் எழுதின புத்தகம். பெரிய புத்தகம், கொஞ்சம் விலை அதிகம். 450 ரூபாய் 500 ரூபாய் கிட்ட போடுறாங்க இப்போ. ஆனா எப்பவுமே புத்தகங்களுக்கு செலவு செய்யறது வந்து இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிடுறது எதையோ குறைச்சு கூட இந்த புத்தகத்தை வாங்கி. நற்றமிழ் இலக்கணம். மொழி வரலாறு சு சக்திவேல் ஐயா புத்தகம். இதை நாம வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பிற்பகுதி பின்னாடி படிப்போம் செகண்ட், அப்புறம் தான் முற்பகுதிக்கு வருமோ. இந்த பிற்பகுதியை படிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். உட்பகுதி கட்டுரைகள் ஒரு 5-6 நாள் படிக்கும். இது ரொம்ப 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 முக்கியமான புத்தகம். நான் வேடிக்கையா சொல்லுவேன், முதல் தாளினுடைய தலைமை புத்தகம் இதுன்னு சொல்லுவேன். the foremost important அல்ல சீஃப் புக்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இதுதான் ரொம்ப முக்கியமான புத்தகம். இது வந்து 2 அல்லது 3 கேள்வி இடம்பெறும். பல கேள்விகளுக்கு விட இங்க இருந்து எடுத்து தொடர்பு படுத்தி எழுதுவேன். அதான் ஃபர்ஸ்ட் பேப்பரோட.
இதற்கு அடுத்தது வந்து நமக்கு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு சொல்லக்கூடிய ஜான் சாமுவேலுடைய புத்தகம். இந்த முறை யூபிஎஸ்சி ஒரு அதிர்ச்சியான கேள்வியை கேட்டிருந்தாங்க. தமிழ் ஒலி உயிரெழுத்துக்களையும் மலையாள மொழி உயிரெழுத்துக்களையும் ஒப்பிடுங்கள். அது ஒண்ணுதான். அங்க வந்து உயிரெழுத்துக்கள் அடிப்படையில் ஆனாவனாதான் அவங்க அப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க. இது வந்து ஜான் சாமுவேல் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்துல இருந்து நம்ம முழுசா படிக்க ஆரம்பிப்போம். படிக்க மாட்டோம், தேவையான அளவு படிப்போம். இது ஒரு 3 நாள் படிப்போம். இப்ப கூட்டி பாருங்க, 4 நாள் 8, 8 3 11, 6 17 3 20 நாட்கள். இந்த 20 நாள் வகுப்ப விடாம கவனிக்கிறது என்பதும், ஒருவேளை விட்டுட்டாலும் வீடியோ பாக்குறது என்பதும், வந்திருந்தாலும் இன்னொரு தடவை 2 தடவை 3 தடவை பாக்குறது என்பதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரை பயங்கர குவாலிட்டியா ஆகும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வெற்றியாளர்கள் ஐயா இலக்கணம் எனக்கு வினையாள அதை மட்டும் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிக்கலே இல்லாம ரொம்ப வேடிக்கையா நீங்களே எடுத்துக்காட்டுல சொல்றீங்க. வினையாளனின் பெயர் நான் கேட்ட உடனே வினையாளனின் பெயர் இதுதான் சொல்ற அளவுக்கு உங்களை நான் உருவாக்கி. அதனால இதுதான் மொத்தம் நம்ம படிக்க 11 புத்தகங்கள்ல 4 புத்தகங்கள். இதுக்கப்புறம் புத்தகங்கள் எளிமையாயிடும். இதுல நம்ம இன்னொரு விஷயம் பண்ணுவோம், நீங்க கிளாஸ்ல சேர்ந்த பிறகு கவனிச்சுங்க. இதுக்கு நம்ம அகாடமில எப்ப வேணாலும் பசங்களை சேர்த்துக்கிட்டே ஃபர்ஸ்ட் பேப்பர்ல மட்டும் இந்த 20 நாள் சீல் பண்ணுவோம். இந்த 1ஆம் நாள் இருந்தவர் தான் 20ஆம் நாள் வரைக்கும், இந்த 21ஆம் நாள் வேணா சேருங்க. இப்படி சொன்ன உடனே பசங்க ஐயோ இல்லையா நான் வரையா இது ஐயா விட்டுவார் சொல்லுங்க. அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்கும் இந்த ஒரு இடத்துல மட்டும். தொல்காப்பியே நீங்க வந்து நான் சொல்லிட்டு இருப்பேன், தொல்காப்பியத்தில் சொன்ன மாதிரி. அல்லது 20 நாள்ல மட்டும் யாரும் வர வேண்டாம்ப்பா, புதுசா வர வேண்டாம், இதுக்கப்புறம் யாரும் வேணாலும் சரி. அங்க வந்து நம்ம அடுத்து படிக்கிற புத்தகம் தமிழ் இலக்கிய வரலாறு. ரொம்ப ஈஸியான புத்தகம். இதுக்கு அழகான ஒரு டேபிள் காலம் யாரும் போடாத நம்ம சப்போர்ட்டிங் போட்டிருக்கோம். இதை எழுதினவங்க வந்து பாக்கியமேரி அவர்கள். பாக்கியமேரின்னு பக்கமா ஜெயங்கொண்டம் விருதாச்சல பத்திரிகை ஜெயங்கொண்டம் கல்லூரியில முதல்வராக இருந்து பணி நிறைவு அடைந்தாங்க பாக்கியமேரி அம்மாவுடைய. இந்த இடத்துக்கு நேரா வரும், ஆனா இதை நம்ம இங்க படிக்க மாட்டோம், பின்னாடி படிப்போம். புதுக்கவிதைகள் தோற்றம் அளிச்சும் புத்தகம் நான் பின்னாடி எழுதுறேன். நம்ம படிக்கிற ஆர்டர்ல நான் எழுதுறேன். இது ஒரு 4-5 நாள் போகும். இதுக்கு அடுத்ததாக வந்து திறனாய்வு ஒப்பிலக்கியம். திறனாய்வு கலைன்னு இருக்கக்கூடிய நேரா ஞாபகம் வச்சுக்கலாம், தீசு நடராசன் என்பவர் எழுதின திறனாய்வு. திறனாய்வுனா என்னன்னா மதிப்பீடு பண்றது. ஒரு திரைப்படத்துக்கு 148 மார்க்குன்னு போடுற மாதிரி ஒரு புத்தகத்துக்கு என்ன மதிப்பெண், அது எந்த கோணத்திலும் பார்க்க. சமூகவியல்ல அது மொத்தம் 4 திறனாய்வு தான் நமக்கு பாடத்திட்டத்துல கொடுத்திருக்கிறாங்க. சமூகவியல் திறனாய்வு, வரலாற்று முறை திறனாய்வு, அடுத்ததாக நம்முடைய காலகட்ட திறனாய்வு, இன்னொன்னு வந்து நம்ம சிலபஸ்ல பார்ப்போம். இன்னொன்னு வந்து சமூகவியல் திறனாய்வு, உளவியல் திறனாய்வு, வரலாற்று முறை திறனாய்வு, அறவியல் திறனாய்வு. 4 தான் இருக்கு. அடுத்தாக திறனாய்வினுடைய தொடர்ச்சியா ஒப்பிலக்கியம். ஒப்பிலக்கியம் என்பது கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். திறனாய்வுக்கு பிராக்கெட்ல மெயின்லி சிங்கிள் புக். பெரும்பாலான நேரங்கள்ல ஒரு புத்தகத்தை எடுத்து மதிப்பீடு பண்ணுவாங்க, அதுக்கு பேர் திறனாய்வு. ஒப்பிலக்கியம்ன்றது we need at least 2 books. கம்பராமாயணமும் இலியட் ஒடிசியும் எப்படி இருக்கிறது, புறநானூறு கூட ஹிந்தியினுடைய வீரகதா இலக்கியங்கள் எப்படி இருக்கிறது, ஒப்பிலக்கியம். இதுக்கு வந்து நம்ம கைலாசபதியினுடைய புத்தகத்தை ரெஃபரன்ஸ் புக்கா வச்சிருக்கோம். பட் இது ரெண்டுமே நம்ம இங்க இருந்தே நம்ம நேரடியா அதிகமா புத்தகங்களை பார்த்து படிக்க மாட்டோம், நம்ம சுயமாக படிக்கிற அளவுக்கு செய்திகளை உருவாக்கி. இதற்கு பிறகு இலக்கிய வரலாறுடைய இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சி. அதாவது உங்களை முழுசாவே கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ முழுசா படிக்க விட்டுற மாட்டோம். வள்ளிக்கண்ணன் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, கவிதையின் தோற்றம் வளர்ச்சின்னு. புதுக்கவிதைகள் பாரதிக்கு பிறகு வந்த மணிக்கொடி காலம், எழுத்து காலம், வானம்பாடி காலம், இதெல்லாம் எப்படி இருந்தது என்னன்றத வள்ளிக்கண்ணன் மேல் நோக்கலான்னு சொல்லுவாங்க. இது வள்ளிக்கண்ணன் அவர்கள். அடுத்து இதழியல் கலை, ஜேர்னலிசம் சம்பந்தமாகவும் நம்ம உங்களுக்கு நடத்திடுவோம். இதழியல் கலை மாப்பா குருசாமி.
ஜேர்னலிசம் தமிழ்நாட்டுல இந்தியாவுல பத்திரிகைகள் எப்ப தொடங்குச்சு, எப்படி பத்திரிகைகள் வளர்ந்தது, இந்தியாவுல முதல்ல நம்முடைய பெங்கால் கெசட் என்கிற இதழ் தான் கல்கத்தாவில இருந்து வருது 1780 1780. கல்கத்தா தான் தலைநகரமா இருந்தது. எந்த வருஷம் டெல்லி தலைநகரமா மாத்தப்பட்டது யாருக்கா தெரியுமா? ஆன்லைன் பிள்ளைகள். இன் விச் இயர்? ஐயா 1911 ஐயா. 11. வெரி குட். டெல்லி பாபு கரெக்டா சார். அதுக்கு அது முன்னாடி வரையில கல்கத்தா தான் இருந்துச்சு சார். கல்கத்தா தான் இருக்கு. ஏன்னா கல்கத்தாவில தான் கடற்கரை ஓரன்றதால ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் வந்து இறங்கினான். அதனால நம்முடைய எல்லா மாற்றங்களும் அங்கதான் தொடங்கும். இதழ்னா அங்கதான் தொடங்கி இருக்கும். சுதந்திர போராட்டமே வங்காளத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். பக்கிம் சந்திர சாட்டர்ஜில இருந்து எல்லாம் பெரிய ஆளுங்கள்லாம் அங்க இருந்து வருவாங்க. 1780 கல்கத்தாவில பெங்கால் கெசட் வந்த பிறகு 1785 சென்னையில மெட்ராஸ் குரியர்னு வருகிறது, ஆங்கிலத்தில் வருது. இந்த இதழ்கள் எப்படி தோன்றியது என்பதை படிக்கிறது இதழியல் கலை மாப்பா குருசாமி. அடுத்து நாட்டுப்புறவியல் நமக்கு மொழி வரலாறு எழுதின சு சக்திவேல் ஐயா இங்க எழுதினார் இல்லையா, மொழி வரலாறு படிச்சோம் இல்லையா, அவரே நமக்கு எழுதியிருக்காரு. அதே சக்திவேல் தான், சு சக்திவேல். இந்த புத்தகத்தை நம்ம எந்த ஆர்டர்ல வேணாலும் படிப்போம். அப்படியே நம்ம படிச்சுட்டே வரும்போது இந்த புத்தகத்தை முன்ன பின்ன இந்த இடத்துல படிச்சாலும் படிப்போம், இந்த இடத்துல படிச்சாலும் படிப்போம். புக் லிஸ்டுக்காக நம்ம அப்படி போட்டு. கடைசியான நூல் வந்து தமிழர் நாகரிகமும் பண்பாடும், ரொம்ப முக்கியமான புத்தகம். நாகரிகமும் பண்பாடும் தட்சாமூர்த்தி புத்தகம். பக்கமாக பாஷா சம்மான் விருது வாங்கினார். மத்திய அரசனுடைய பாஷா சம்மான் என்கிற மொழிக்கான பாராட்டு விருதை வாங்கினவர் வந்து தட்சாமூர்த்தி அவர்கள். அவருடைய புத்தகம். இந்த 11 புத்தகங்கள் தான் நம்ம படிக்கிறோம். இந்த 11 தான் படிக்க போறோம். அப்புறம் எப்படி மேல 20 குறிச்சோமோ இது எல்லாத்துக்கும் நம்ம குறிச்சுட்டு வந்தோம்னா 50 வந்து ரைட்டுங்களாமா. இது இதழியல் கலையெல்லாம் ஒரு நாள் தான் படிப்போம். நாட்டுப்புறவியல் 3 நாள் படிப்போம். புதுக்கவிதை 3 நாள் படிப்போம். ஒப்பிலக்கியம் திறனாய்வு பகுதியில் உங்களை நான் அதிகமா எழுத வைப்பேன். அந்த மாதிரி இதுதான் இந்த 11 புத்தகங்கள் தான் நம்ம படிக்கிறோம். இப்ப தொல்காப்பியம், 5 இலக்கணம், சக்திவேல் எழுதின மொழி வரலாறு, ஜான் சாமுவல் எழுதியிருக்கிற திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், பாக்கியமேரி எழுதியிருக்கிற தமிழ் இலக்கிய வரலாறு, தீசு நடராஜன் எழுதியிருக்கிற திறனாய்வு கலை, அந்த புத்தகத்துக்கு பேரு திறனாய்வு கலை, ஒப்பிலக்கியம் அறிமுகம் கைலாசபதி, புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன், இதழியல் கலை மாப்பா குருசாமி, நாட்டுப்புறவியல் மறுபடியும் சு சக்திவேலு தமிழர். இது போக 2-3 ரெஃபரன்ஸ் புக் நம்ம போட்டிருக்கோம். நேற்று கூட யாரோ கேட்டாங்க ரெஃபரன்ஸ் புக் வாங்கணுமான்னு. ரெஃபரன்ஸ் புக்கு சில புத்தகத்துல வாங்கலாம். ஒரு முக்கியமான புத்தகம் எது வாங்கலாம்னா புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு என்று, தமிழ் இலக்கிய வரலாறுன்னு நம்முடைய தமிழ் அண்ணல் எழுதின ஒரு புத்தகம் இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க அல்லது நண்பர்களா சேர்ந்து படிக்கிறவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு காப்பி கூட வாங்கலாம். நம்ம அகாடமில ரெஃபரன்ஸ் புக் இருக்கு, ஒரு காப்பியில 2 காப்பி. இதுக்கப்புறம் இருக்கிற புத்தகங்கள் நீங்க வாங்க தேவையில்லை. நம்ம சிலபஸ்ல பெரும்பாலும் அறிவியல் தமிழ் அப்படின்னு போட்டுட்டு இருப்போம். இதை நீங்க வாங்க தேவையில்லை. ரொம்ப பேர் அது ஒரு புத்தகமா நினைச்சு கேட்பாங்க. அது புத்தகம் கிடையாது. அறிவியல் தமிழ் யூபிஎஸ்சி கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு நான் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல பொன்மாலை பொழுதுல பேசின ஒரு வீடியோ இருக்கும். நம்முடைய சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ல நல்ல பெரிய எழுத்துக்கள்ல ஒரு 20-25 ஸ்லைடு இருக்கும். தமிழர்கள் கட்டிடக்கலையில எப்படி சிறந்தவங்களா இருந்தாங்க, நீர் மேலாண்மை எவ்வளவு சிறந்தவங்களாங்க, நெசவுக்கலை நமக்கு எப்படி தெரிஞ்சிருந்தது, நமக்கு அங்க இருக்கக்கூடிய மணிகள் உருவாக்குறது, பீட்ஸ் கலை, கப்பல் கட்டும் தொழில், இதெல்லாம் தமிழர்கள் எப்படி தமிழ் அறிவியலோடு இருந்தாங்க, பித்தாகரஸ் தேற்றம் இல்லாமலே சிங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணம் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி இருந்தாங்கன்ற தமிழருடைய அறிவியல் சிந்தனைகள். நேற்றை கூட 2 நாள் முன்னாடி உடல்நல குறிப்புகள் பேசுறோம். ரொம்ப எளிமையா உடல்நல குறிப்புகள் வந்து தின்னுங்கால் 2 உள்ளே சிக்கல் அடக்காமல், உண்ணுங்கால் நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பாரின் பேர் சொன்னால் போமே பின்னு தேரையர்னு சித்தர் எழுதுறார். உணவு அருந்துகிற போது சிறுநீர் போகணும், மலம் போகணும் என்ற உணர்ச்சி இருந்தால் அதை கட்டுப்படுத்திட்டு சாப்பிடக்கூடாது. அது பெரிய நோய்களையும் சாப்பிடும் போது தண்ணீரை காய்ச்சி சாப்பிடணும், மோரை அதிகமா சாப்பிடணும், நெய் சாப்பிடணும். நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால்னு சொல்லி தூக்கி போட்டோம். இன்னைக்கு எல்லாரும் ஆட்டு பிரச்சனை வந்துட்டு வராம இருந்துச்சுன்னா ஒத்துக்கலாம். மூட்டு வலியும் வருது.
மூட்டு வலி வர்றதுக்கு காரணமே நெய் சாப்பிடாம இருக்கிறது. ஒரு பழங்கால பாடல் வந்து நீரிடா நெற்றிபாள் நெய்யிடா உண்டிபாள்னு சொல்லும். ஆறில்லா ஊருக்கு அழகு பாள் மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பாள். நெய் தினமும் நான் ஒரு ஸ்பூனாவது சேர்த்துக்கிறேன். அப்ப அந்த பாடல் என்ன கிண்டலா சொல்லிச்சுன்னா, நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பாரின் பேர் சொன்னால் போமீட்டு. இந்த மாதிரி ஒருத்தர் தண்ணீரை சுட வச்சுதான் சாப்பிடுறாரு, மோர் அதிகமா சாப்பிடுறாரு, நெய் போட்டு சாப்பிடுறாரு, சாப்பிடும் போது சிறுநீர் மலத்தை அடக்காம இருக்கிறாருன்னா அவருடைய பேர் என்னன்னு குறிச்சுக்கணுமா. யார்ப்பா ஃபாலோ பண்றீங்க? குப்புசாமியா, ராமசாமியா, விக்னேஷா, ஆர்த்தியான்னு குறிச்சுக்கிட்டு நோயாளி கிட்ட போயிட்டு அவர் பேரை சொன்னா போதுமா அவருக்கு நோய் போயிடும் அப்படின்னு உயர்வு நிகழ்ச்சியா பேரையறியும். அப்ப நம்ம உடல் நலங்கள் மூச்சு பயிற்சி. நான் இப்போ உற்சாகமா இருக்கிறதுக்கு காரணம் மூச்சு பயிற்சி தான். வெளியே மூச்சு பயிற்சி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், யாரும் செய்யறது. எப்பவுமே நீங்க ஒரு 10 நிமிடம் இடது நாசி வழியா மூச்சை வெளியில விட்டு இது வழியா இழுக்கணும். மறுபடியும் இதை மூடிக்கிட்டு இது வழியா வெளியில விடணும், இது வழியாவே இழுக்கணும். மறுபடியும் இடது நாசி வழியா வெளியில விட்டு இடது நாசி வழியா இழுக்கணும். வலது நாசி வழியா வெளியில விட்டு வலது நாசி வழியா இழுக்கணும். 20 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா பயங்கர உற்சாகமா இருப்பீங்க. அதை பத்தி திருமூலர் சொல்றாரு, துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் கள் உண்ண வேண்டா தானே கழிதரும் உள்ளது சொன்னோம் உணர்வுடைய. துள்ளி நடந்துட்டு இருப்பானா, சோம்பலே இல்லாம இருப்பானா, கல்லு குடிச்சவனோட மகிழ்ச்சியா இருப்பானா. கல் உண்ண வேண்டாம் தானே கழிதரும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கே. இது எல்லாமே உடல்நல குறிப்புகள். அப்போ அறிவியல் செய்திகள்ல உடல் நலம் இருக்கிறது, உளவியல் இருக்கிறது, நம்முடைய கட்டிடக்கலை, நெசவு கலை, நாம செஞ்ச கப்பல் கட்டும் தொழில், நாம செஞ்ச தேர் எப்படி செஞ்சோம் அப்படின்ற பல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஒரு 25 ஸ்லைடு இருக்கு, அதுக்கு நீங்க புத்தகம் வாங்க. இது போக ஒரு ரெஃபரன்ஸ் புக். இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த 4 புத்தகங்கள் நம்ம ரெஃபரன்ஸ் புக் அகாடமியில வச்சிருக்கிறோம். தமிழ் சிறுகதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும், தமிழ் புதினங்கள் அல்லது நாவல்கள், தமிழ் நாவல்களின் தோற்றமும் வளர்ச்சியும். இது 2 தான் முக்கியம். ஆனா யூபிஎஸ்சி எப்ப போடுவாங்கன்னா நம்ம சேஃபா நாடகங்களும் படிச்சுட்டு வரோம். தமிழ் நாடகங்களின் தோற்றம் வளர்ச்சி 3 புத்தகம் நம்ம ரெஃபரன்ஸ் புக் வச்சிருக்கோம். இது நம்ம கொடுத்துடுறோம். இது ஒண்ணு எப்பாவது லைப்ரரியில நீங்க போனீங்க, ஏதோ வெளியூர்ல இருக்க பிள்ளை லைப்ரரி பண்ண 3 புத்தகங்களே. இதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பர். இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பருடைய சிலபஸ்க்குள்ளேயே வரப்போம். நான் எடுத்த உடனே சொல்லிட்டேன், சிலபஸ வந்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு இவங்க வந்து சொல்லல. இப்ப நம்ம சிலபஸ் தான் சொல்லியிருக்காங்க, புக்கு சொல்லல. இப்ப பார்த்தோம்னா ஒருவேளை இதை யாராவது கையில வச்சிருந்தீங்கன்னா இந்த 11 புத்தகங்களையும் எப்படி சைட்ல பொறுத்துக்கலாம். சொன்னா கொஞ்சம் ஒரு 2-3 காப்பி எடுத்து வைக்க சொன்னேன், அப்படின்னு நான் ஆஃப்லைன்ல வந்திருக்கவங்களுக்காக கொடுப்பேன். பாருங்க, இப்படிதான் சிலபஸ் தான் அவங்க தந்திருக்காங்க. இதுக்குதான் நம்ம எடுத்த உடனே மேல சிலபஸ்ல மேலேயே தொல்காப்பியம் 5 இலக்கணம் 2 புத்தகமும் மேலேயே படிச்சிடும். தொல்காப்பியம் மேல போட்டுக்கோங்க. சிலபஸ் வச்சிருக்கவங்க அல்லது நோட்ல எழுதுறவங்க தொல்காப்பியம் 5 இலக்கணம் தமிழ் முதல் தாள்ன்றதுக்கு மேல போட்டுருங்க. சிலபஸ் ஒரு காப்பி, ஒரு 5-6 காப்பி பிரிண்ட் போட்டு. அடுத்து தமிழ் மொழி வரலாறு. முதல்ல தொல்காப்பியம் 5 இலக்கணம் மேல எழுதிக்கோங்க. தொல்காப்பியம் பெரும்பாலும் நம்முடைய புலியூர் கேசியன் உரையை வாங்கினா போதும். புலியூர் கேசியனுடைய மகள் நம்ம அகாடமிக்கு அடிக்கடி வருவாங்க, கலைச்செல்வி புலியூர் கேசியன். அதனால ஐயா வாங்க சொல்றாருன்னு நினைச்சிடக்கூடாது. அவர் எந்த குழப்பமும் இல்லாம நம்மள மாதிரி தெளிவா உரையை எழுதி போவார். அதிகம் போயிட்டு இலக்கணம் அதெல்லாம் வெளிப்படையா மூவார் திருக்குறளுக்கு எப்படி இருறாரு. தொல்காப்பியம் புலியூர் கேசியன் உரை 5 இலக்கணத்தை பொறுத்த மட்டும் புத்தகத்தினுடைய பேர் வந்து நற்றமிழ் இலக்கணம் சோ பரமசிவம். இந்த 2 புத்தகத்தையும் முதல்ல படிப்போம். படிச்சதுக்கு அப்புறம் 3வது புத்தகம் தான் மொழி வரலாறு. ஆனா இங்க சிலபஸ் அடிப்படையில முதன்மையான இந்திய மொழி குடும்பங்கள், இந்திய மொழிகளுக்கிடையே அப்படின்ற இந்த பேரா இருக்கு இல்லையா, இந்த முதல் பேரா இருக்கிறது நம்ம 4வதா படிக்கிற புத்தகம் ஜான் சாமுவேலுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்துல இது இருக்கு. ஆனா இதை நம்ம அடுத்த புத்தகமா தான் படிக்கிறோம். இங்க இருக்கிற சங்ககால தமிழில் பெயர் வினை, இந்த 3 பேராவுக்கும் சைட்ல கோடு போட்டு இததான் நம்ம தலைமை புத்தகம்னு சொல்லுகிற தமிழ் மொழி வரலாறு சுசக்தி. லேட்டா ஜூம்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னாக்கா முன்னாடி எழுதின வீடியோவை பார்த்தா தெரியும்.
சு சக்திவேல். இந்த 3 பேராவுக்குமே சேர்த்து நம்முடைய சு சக்திவேல் ஐயாவுடைய மொழி வரலாறு. இந்த தமிழ் இலக்கிய வரலாறு, பக்தி இலக்கியம், இது வரைக்கும் இங்க வருதுல இந்த 2-3 பேரா, இந்த 2 பேரா தொல்காப்பியம், பக்தி இலக்கியம். இதுல தொல்காப்பியம் மேலேயே நம்ம தனியா படிக்கிறோம். அதனால இது இலக்கிய வரலாறு பதில பாக்கியமேரி அம்மாவுடைய புத்தகம், வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு. அந்த அம்மாவுடைய புத்தகத்தினுடைய பேர் வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு. பாருங்க, இதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இக்கால தமிழ் இலக்கியங்களின் வளர்ச்சிக்கான சமூக காரணிகள், நாவல்கள், சிறுகதைகள், புது கவிதைகள். நாவல்களையும் சிறுகதைகளையும் அறிமுகப்படுத்தி உங்க பொறுப்புல விட்டுருக்க. ஆனா இந்த புது கவிதைக்கு ஒரு புத்தகம் படிக்கிறோம். அதுதான் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும், வள்ளிக்கண்ணன் ஐயாவுடைய புத்தகம். இந்த இடத்துக்கு நேரா நம்முடைய சுய சிந்தனை இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். புதுமை படைப்புகளின் ஆக்கத்தில் வேறுபட்ட அரசியல் கருத்தாக்கங்களின் தாக்கம், இது ரொம்ப முக்கியம். அரசியல்லாம் நமக்கு நேரடியா தெரிஞ்சது ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, கம்யூனிஸ்ட் பேசுவோம், இதுதான். ஆனா அந்த வார்த்தைகளை தவிர்த்து எழுதணும். ஏடிஎம்கே, டிஎம்கேன்றத திராவிட இயக்கம்னு எழுதணும். கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் பொது உடைமை சிந்தனைன்னு எழுதணும். பிஜேபி, காங்கிரஸ் போன்றவர்களை இந்திய தேசிய சிந்தனை, இந்தியா ஒரே நாடு அப்படிங்கிற பார்வையில அவங்க பார்ப்பாங்க. இந்திய இந்த தேசிய இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், பொது உடைமை இயக்கம், அதுக்கு நேரா வேணா அதை குறிச்சுக்கோ. தேசிய இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், அந்த அரசியல் கருத்தாக்கம் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை டீகோடிங் பண்ணிக்கோங்க. அது 3ஆக பிரிகிறது. தேசிய இயக்கங்கள் பிராக்கெட்ல இந்தியா, இந்திய ஒருமைப்பாடு, இதை வலியுறுத்துற நூல்கள். 1000 முன்னிங்கு ஜாதி இனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. பாரத விலாஸ்னு ஒரு படத்துல நெறியோ நெறியோ இக்கட பாருங்கோ அப்படின்னு ஒரு பாட்டு தெலுங்குல வரும், மலையாளத்துல வரும், கன்னடத்துல வரும், சிவாஜி படத்துல ஒரு பாட்டு வரும். இந்திய ஒருமைப்பாடு, இந்தியா ஒரே நாடுன்னு பார்க்கிற பார்வை தேசிய இயக்கம். திராவிட இயக்கம் பிராக்கெட்ல பகுத்தறிவு, பெண் உரிமை, இதையெல்லாம் பேசுறது, சாதி மத வேறுபாடு. அடுத்து 3வது பொது உடைமை. பொது உடைமை என்ன? முதலாளி தொழிலாளி வேறுபாடு இல்லாமல் இருக்கிறது, அது தொழிலாளியினுடைய நலன் சார்ந்து பேசுறது. இது அரசியல் கருத்து. இங்க இருந்து நம்ம நேரடியா புத்தகங்கள் படிக்கிறோம். திறனாய்வு அணுகுமுறைகள், 4 திறனாய்வு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் உடைய, ஏன்னா எக்கச்சக்கமா திறனாய்வு இருக்கு, 30 திறனாய்வு இருக்கு. அதான் நான் மாத்தி சொன்னேன். சமூகவியல், உளவியல், வரலாற்றியல், அறவியல். இந்த அறவியல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அந்த அறவியல்ல அவன் எத்திக்கல்ஸ் தான் போட்டான், இந்த கிரிட்டிக்ஸ் பேஸ்ட் ஆன் எத்திக்கல் வேல்யூஸ், அதான் அது. ஆனா நம்ம டைப்பிஸ்ட் எவனோ அடிக்கும் போது அது அறவியல் தப்பா இருக்கும்னு அறிவியல் அடிச்சு விட்டான் சிலபஸ். ஆனா ஆக்சுவலா அறிவியல் திறனாய்வுன்னு ஒண்ணு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், சேஃபுக்காக எந்த சிலபஸை பார்த்து யாரு கேள்வி எடுப்பான்னு சொல்ல முடியாது, 5 சேர்ந்து நடத்துவோம். அது கூட சேர்த்து அறிவியல்ன்றதையும் குறிச்சுக்கும். 5மே நடத்துவோம். சமூகவியல், உளவியல், வரலாற்றியல், அறவியல் கூட்டல் அறிவியல். அடுத்து இந்த இலக்கிய உத்திகள் என்பதை சோ பரமசிவ ஐயா புத்தகத்திலேயே படித்து சொல்லி கொடுத்துருவேன். இந்த இலக்கிய உத்தி 5 இலக்கணம் படிக்கும் போதே படிச்சிருக்கு. 5 இலக்கணம் சோ பரமசிவத்திலேயே படிச்சிருக்கு. நாட்டுப்புற இலக்கியங்கள் என்பது மறுபடியும் சக்திவேல் ஐயாவுடைய நாட்டுப்புறவியல் புத்தகம். நாட்டுப்புறவியல் புத்தகம். இதனுடைய கடைசி வரி இருக்கு பாருங்க, தமிழ் இலக்கியங்கள், தமிழ் இதழியல். ஆனா தினேஷ் அண்ணா தமிழ் இதழியல் வளர்ச்சி இருக்குல்ல, மேலதான் வந்திருக்காரு. முடிஞ்ச ஒரு சில தலைவர கொஞ்சம் பாருங்க, நீலச்சட்டை போட்டு வந்த மாதிரி தெரியுது, அவர் தான் தெரியுது. அவன் தான் நேத்துல இருந்து நீலச்சட்டையை கழட்டாம இருக்கான். நாட்டுப்புறவியல் சூசக்திய கடைசி வரி இருக்கு பாருங்க, இதழியல் வளர்ச்சின்னு. அதுதான் மாப்பா குருசாமி புத்தகம், ஜேர்னலிசம். நான் சொன்னேன் இல்லையா, பெங்கால் கசட்டு. இது கடைசி புத்தகம் தான், பெரிய புத்தகம், நம்ம படிப்போம். மறுபடியும் ஒரு 300-400 புத்தகத்தில் இருக்கக்கூடிய என்கிட்ட இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்கிற சரி, முடிஞ்ச சிலபஸ் 2 காப்பி போட்டு தர சொன்னீங்களா, அது சொல்லலையா, ஃப்ரீயா இருக்கும் 2-3 காப்பி போடுங்க. இதுக்கு தட்சிணாமூர்த்தியுடைய இதான் ஃபர்ஸ்ட்.
இப்ப நாம ஃபர்ஸ்ட் பேப்பருக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நமக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஆமா, இப்போ எப்படி நம்ம செகண்ட் பேப்பர்ல கருப்பு மலர்கள் இந்த மாதிரி புத்தகங்கள் நாமளே படிக்க முடியும்னு சொன்னோம். இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி இருக்கு. அது என்னன்னா, நாட்டுப்புற இலக்கியங்கள்ல பழமொழிகள். இப்ப நம்ம ஒரு 5 நிமிடம் மைக் ஆன் பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்ச பழமொழிகள் எதுன்றதை நம்ம பழமொழிகள் தெரிஞ்சவங்க ஆளுக்கு ஒரு பழமொழிகளா சொல்லுங்கம்மா. ஆன்லைன் ஆஃப்லைன் யார் வேணாலும் சொல்லுங்க. இக்கரைக்கு அக்கறை பற்றி, ஐந்தில் வளையாதது 50இல் வளையும். ஆன்லைன் பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழி, எக்கச்சக்கமான பழமொழிகள் உங்களுக்கு தெரியும். ஐயர் தானாடாவிட்டாலும் தன் தசையாடு. தானாடாவிட்டாலும் சதையாடு. ஒரே நிமிஷம். டெல்லி பாபுவா? டெல்லி பாபு, வெரி குட். அப்புறமா இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. லேட்டா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். மாமியார் உடைத்தால் மண் சட்டி, மருமகள் உடைத்தால் பொன் சட்டி. அப்புறம் சொல்லலாம், அதுவும் கரெக்ட் தான். இழைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு, மருத்துவ குறிப்பு. வேற யாருமா ஆன்லைன்ல? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், கயல்விழி. கோமதி, அகல்யா, அனீஷ், அண்ணாமலை, ஆண்டனி சுபின், குறிஞ்சி, இக்பால் ஹுசேன், கயல்விழி, மாலதி, நந்தியா, பெருமாள், பிரியதர்ஷினி, நவநீத பாண்டியன், சுபாஷ், விக்னேஷ். யாருமா ஆன்லைன்ல வேற யார் சொல்றீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழிகள்? எவ்வளவோ பழமொழிகள் இருக்கிறது. பழமொழின்னு உங்களுக்கு தெரியும். யானைக்கும் அடிசருக்கும் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இந்த பழமொழிகளை எல்லாம் தொகுத்து தக்குவலை 500 1000 போட்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, பழமொழிகளை கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. இயற்கை சார்ந்த பழமொழிகள், இந்த பழமொழிகள்னு பிரிச்சிருக்கு. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இந்த பாடங்களை படிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குது. ரொம்ப முக்கியமா நம்ம அகாடமி தயாரிச்சிருக்க ஒரு பட்டியல் இருக்கு. அதை நம்ம படிச்சு எழுதுவோம். நாம டைம் என்னமா 8-10 ஆச்சு. கரெக்டா சரியாக போயிட்டு. அப்போ இந்த டேபிளர் காலத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம ரொம்ப எளிமையாக ஃபர்ஸ்ட் பேப்பர் சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் இதை மட்டும் இன்றைக்கு நாம டெமோ கிளாஸ்ல இதை நாம புரிஞ்சுக்கணும். இது மட்டும்தான். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 நல்லா ஸ்கோர் பண்றதுக்கும் அடிப்படையை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான டேபிள். அப்ப தமிழ் இலக்கிய வரலாறு என்பது 6 காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த டேபிளுக்கான நாம தான் உருவாக்கும். இதுக்கான ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நமக்குள்ளதுதான். கிங்ஸ்டன் நம்ம சீனியர் கூட வரும்போது, ஐயா நான் வேற ஒரு அகாடமியில ஒர்க் பண்றேன் டிஎன்பிஎஸ்சிக்கு, இந்த டேபிள் காலம் நான் பயன்படுத்திக்கிட்டுமான்னு கேட்டேன். பயன்படுத்திக்கலாம்னு நம்ம. ஏன்னா இதுல ஒரு சின்ன அப்ராக்சிமேஷன் இருக்கு. அதுக்காக புலவர்கள் ரொம்ப பயப்படுவாங்க. நமக்கு அந்த அப்ராக்சிமேஷன் எல்லா இடத்துலயும் இருக்குதா. அப்போ இது 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. என்னமா, முதல்ல 6ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சங்க காலம், சங்கம் மருவிய காலம், பக்தி இலக்கிய காலம். அங்க சைட்ல இருக்கிறதால நான் இங்க சுருக்கமா எழுதுறேன். மொழிபெயர்ப்பு காலம் அல்லது காப்பிய காலம். அடுத்ததா சிற்றிலக்கிய காலம், தற்காலம். 6ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6லையும் ஆட்சி செய்தவர்கள் அந்த காலகட்டத்துல யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, சங்க காலத்துல ஆட்சி செய்தவர்கள் மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்களும் கொஞ்சம் சிற்றரசர்களும் ஆட்சி செய்தார். அங்க கடையேழு வள்ளல்கள், சிற்றரசர்கள், சேர சோழ பாண்டியர்கள் இல்லாம இவங்க ஆட்சி செய்த காலம். சங்கம் மருவிய காலத்துல யாரு ஆட்சி செஞ்சாங்கன்னா களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சாங்க. பக்தி இலக்கிய காலத்துல யார் ஆட்சி செஞ்சாங்கன்னா பல்லவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. நம்முடைய மாமல்லபுரம் குடைவரை கோயில்ல இருந்து சென்னையில பல்லவபுரம்னே இருக்கு. அதான் நம்ம பல்லாவரம்னு சொல்லிட்டு, அதான் அவங்களுடைய தலைநகரமா இருந்த பல்லவபுரம். சரியா சொல்லணும், பல்லவபுரம்.
மொழிபெயர்ப்பு காலம் என்பதுல பிற்கால சோழர்கள் இருந்தாங்க. இதுதான் நம்முடைய பொன்னியின் செல்வன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் தான் பார்க்கிறார். இங்க வந்து சிற்றரசர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. தமிழ்நாடு பிரிஞ்சு போயிடுச்சு. சின்ன 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 அரசர்களும் நிலவுடைமையாளர்களும் ஜமீன்தாரர்களும் ஆட்சி செஞ்சாங்க. இந்த கிழக்கிந்திய கம்பெனி வருகிற போது இந்தியாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றுவதற்கு வாய்ப்பா அமைந்ததே பேரரசுகள் எதுவும் இல்லாம போனதுதான். முகலாய பேரரசு தான் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியில 2ஆம் பகதூர் ஷா வந்து வந்தார்கள் மதனை எதிர்ப்பாரு. அவர் வந்து வெள்ளைக்காரங்களுக்கு முன்னாடி முட்டி போட்டு அப்படி உட்கார்ந்துருப்பாரு. ஃபுல்லா கைப்பற்றுவான் 2ஆம் முகமது ஷா வந்து, பகதூர் ஷா வந்து அவருக்கு அடிமையை மாறி. அப்ப இந்தியாவில் இன்னும் கிட்டத்தட்ட 600 சமஸ்தானங்கள் இருந்தது. அதனால்தான் வெள்ளைக்காரர்கள் எளிதில் கைப்பற்றினாங்க. அது ஒரு புதுக்கவிஞன் எழுதனா, அன்று வணிகம் செய்ய வந்தவர்களிடம் அரசியலை ஒப்படைத்தோம், அதனால்தான் இந்த அரசியல் செய்ய வருகிறவர்கள் வணிகர்களாகி போனார்கள். கடைசி காலம், தற்காலம் இலக்கியத்துல சொல்றது ரெண்டும் சேர்ந்தது. எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தையும் நம்முடைய விடுதலைக்கு பிறகு இருக்கிற குடியரசு காலம், இது ரெண்டுமே இலக்கியத்துல ஒன்னா சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா அச்சு இயந்திரங்கள் வந்துருச்சு, அதனால ஒண்ணு. 3 டேபிள காலம் உங்களுக்கு முடிஞ்சு. 4வது டேபிள காலம் இந்த காலத்துல எழுந்த முக்கிய இலக்கியங்கள். இதை நம்ம சின்ன மனப்பாடம் பண்ணிட்டு முடிஞ்சவங்க மனப்பாடம் பண்ணலாம், பின்னாடி இலக்கிய வரலாறு படிக்கலாம். புதாந்து இருக்க பிள்ளைகள் இன்னைக்கே மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு நினைக்க வேண்டும். அப்போ இங்கதான் நமக்கு வந்து நம்ம அங்க எழுதியிருக்கோம் பாருங்க. இந்த காலத்துலதான் நமக்கு தொல்காப்பியம் கிடைக்கிறது. 10 பாட்டு 8 தொகை, இது 3 தான் நமக்கு வந்து சங்க இலக்கிய நூல்கள். நீங்க நேற்றுக்கு சிலர் பாடல் சொன்னீங்க இல்லையா, நற்றினை நல்ல குறுந்தொகைன்னு ஒரு பாடலும், முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 என்பது 10 பாட்டு. இந்த 18 1 19 புத்தகம் தான் சங்க கால இலக்கியம். இந்த சங்கம் மருவிய காலத்துல வர்றது 11 கீழ்கணக்கு நூல்கள். இது ரெண்டுத்தையும் சேர்த்து 11 மேல் கணக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள். இதுலதான் அறநூல்கள் அதிகமாக வருகிறது. இதுதான் நமக்கு கேள்வி அடிப்படையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து யூபிஎஸ்சி இதைதான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 4 அடி 4 மணி 440 ஐந்திணை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏறாது என்பனவும் கை நிலையவாம் கேட்கலாம். நான் சொல்ற இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்ல, நம்ம புதிய பிள்ளைகளா இருந்தா கூட டெலிகிராம் குரூப் லிங்க் அனுப்பியிருக்கோம் இல்லையா, அதுல ஜாயின் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு தேர்ந்தீங்கன்னா இந்த ஆடியோ எல்லாம் கிடைக்கும். தலைப்பை போட்டிருக்கோம், 8 தொகை நூல்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்கான குறிப்பு பாடல். அது 2-3 தடவை கேட்டீங்கன்னா போதும், கூகுள்ல தேடி உங்க குரலை கூட பதிவு பண்ணி. இந்த 18 புத்தகங்கள் இங்க வருகிறது. இந்த 18 புத்தகத்துல 11 புத்தகங்கள் அறநூல்கள், அறிவுரை சொல்லுகிற நூல். ஏழைகளுக்கு உதவணும், பொய் பேசக்கூடாது, மது அருந்தக்கூடாது, சூதாடக்கூடாது, பிற பெண்களை தவறா நினைக்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது என்கிற அறிவுரைகளை சொல்லுகிற அறநூல்களை சமண பௌத்தமாக தான். ஏன் இந்த காரணத்தை ஞாபகம் வச்சிருக்கேன் அடுத்து. பல்லவர்கள் காலத்துல பேர்லயே பக்தி இலக்கியம் வந்துருச்சு. நேற்றுக்கு நாம படிச்ச சைவம் வைணவம் இந்த 2 பிரிவும் இந்த காலத்துல சண்டை போட்டுக்கிட்டு இலக்கியம் நடக்கிறாங்க. இது வந்து நாயன்மார்கள், இது வந்து ஆழ்வார்கள். இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள்ல இது வந்து 12 சைவ திருமுறைகள் என்ற பேர்ல இது தொகுக்கப்படுகிறது. இது 4000 திவ்ய பிரபந்தம். நாங்க எழுதியிருக்கிறதால இங்க எழுதல, சுருக்கமா எழுதுறேன். டேபிள காலத்துல இருக்கு. பிற்கால சோழர்கள் காலத்துல நான் வந்து மொழிபெயர்ப்பு காலம்னு தந்திருக்கேன். இங்கதான் தமிழினுடைய முதல் ஆக சிறந்த மொழிபெயர்ப்பாக அமைகிற கம்ப ராமாயணம் மொழிபெயர்க்கப்பட்டது. வால்மீகி ராமாயணம் அதுதான் இந்த காலகட்டம் மொழிபெயர்ப்புன்றோம். அடுத்தது தொல்காப்பியத்துக்கு 1000 ஆண்டுகள் கழிச்சு புதிய இலக்கண நூல்கள் இங்கே வருகின்றன. சிற்றரசர்கள் காலத்துல கிட்டத்தட்ட நம்ம 23ஆம் புலிகேசியை ஞாபகம் வச்சுக்கலாம். சிற்றரசர்களை பாராட்டி எழுதுறது, அதுல ஜோக் அழகா வச்சிருப்பான். மாமா மன்னா அண்டங்காக்கை அப்படின்னு. மானா பெரியன்னு அர்த்தம், மாமா மன்னானாக்கா மிகப்பெரிய மன்னன் அர்த்தம். அண்டங்காக்கைனா அண்டம் உலகத்தையே காக்கிறவன் அர்த்தம். அப்புறம் முடிச்ச வச்சு மொல்ல மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லு. அந்த மாதிரி சிற்றரசர்கள் காலத்துல
96 வகையான சிற்றிலக்கியங்கள் வருகின்றன. 2 நூல்கள் பன்னிரு பாட்டியலும் வச்சனந்தி மாலையும் இதை பட்டியலிடுகிறது. ஆனா 96க்கும் புத்தகம் கிடைக்கிறது இல்லை. ஆனா ரொம்ப ஃபேமஸான புத்தகம் இங்க கிடைக்கிறது. ரொம்ப முக்கியமானது குறவஞ்சி நூல்கள்ல குற்றால குறவஞ்சி, பரணியில கலிங்கத்து பரணி, உலாவுல மூவர் உலா, தமிழ் விடு தூது. இந்த 4 தான் கேள்வியாவே கேட்பான். சிலபஸ்லயே கொடுத்துருப்பாங்க, நான் காட்டுறேன் பாருங்க. 96 வகை. அடுத்து தற்காலம் என்று வருகிற போது இலக்கியம் கட்டுடைகிறது. நேற்று நான் சொன்ன மாதிரி அச்சு இயந்திரம், ஹூட்டன்பர்கனுடைய அச்சு இயந்திரமும் சீனாவில் கண்டுபிடிக்கப்படுகிற காகிதமும் தமிழ் இலக்கியத்தின் முகத்தை மட்டுமல்ல உலக இலக்கியங்களின் முகங்களை மாற்றும். என்ன மாறுகிறது? இதுவரையில நமக்கு இருந்தது எல்லாமே ஓலைச்சுவடிகள் தான். இது வரைக்கும் யாருதாமா நம்ம படிச்ச தொல்காப்பியமோ 10 பாட்டோ 96 வகையான சிற்றிலக்கியமோ கம்பரமோ எல்லாமே எதுலதான் எழுதினாங்க? லீஃப்லெட்ஸ். நமக்கு ஓலைச்சுவடிகள்ல எழுதப்படும். இங்கதான் அச்சயந்திரம் வருகிறது. அச்சயந்திரம் வந்த பிறகு ஓலைச்சுவடி தேவைப்படல, உரைநடை வளர்ச்சி. இங்கேயும் இங்க இருந்த மரபு கவிதை இங்க இருக்கிறது. ஆனால் இங்க புது கவிதை வருது. மு. மேத்தானுடைய ஒரு கவிதையை நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். எதுகை பல்லக்கு, மோனை தேர்கள், தனிமொழி சேனை, பண்டித பவனி, யாப்பு செங்கோல், இலக்கண சிம்மாசனம் எதுவும் இல்லாமல் கருத்துகள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதைன்னு எழுதியிருக்காங்க. மன்னராட்சி முடிஞ்சு மக்களாட்சி வந்த மாதிரி யாரும் வேணாலும் கவிதை எழுதலாம். உங்களுக்கு தோணிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கவிதை எழுதலாம். இல்ல இப்ப தேமா இல்ல புளிமா இல்லைன்னு கேட்க புதுக்கவிதை. இங்கதான் உரைநடைகள் வருது, இங்கதான் சிறுகதைகள் வருது, இங்கதான் நாவல்கள் வருகின்றன, புதினங்கள், இங்கதான் நாடகங்கள் வருகின்றன, இங்கதான் ஆய்வு கட்டுரைகள் வருகின்றன, இதழியல் வருகிறது. ஒரு பெரிய வீச்சு வரையில இந்த புத்தகத்துக்கு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஏதாவது பேஸ்புக் எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு 4 பேர் புத்தகம் வெளியிடறான். திருநெல்வேலியில ஒரு சிறுகதை புத்தகம், திருச்சியில ஒரு கவிதை புத்தகம், கோயம்புத்தூர்ல ஒரு நாடகம், புத்தகம் வெளியிட்டுட்டே இருக்கிறான். யாரு ஜனநாயகப்படும். அப்போ இந்த 6 காலகட்டங்களுடைய மாற்றங்களை சுருக்கமா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். சங்க காலம் என்பது மூவேந்தர்களுடைய காலம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த குறிப்போடு சேர்ந்துதான் ஞாபகம். சேர சோழ பாண்டியர்கள் இருந்த காலகட்டத்துல அந்த மன்னர்களுடைய வீரம், வெற்றி, புகழ், கொடை இதை பற்றி பாடினது புறநூல்களாகவும், தலைவன் தலைவனுடைய காதல் பாடினது அகப்பாடல்களாகவும் இருக்கு. அந்த காலத்தினுடைய சங்க இலக்கிய பண்பாடு முழுவதையும் படிக்கிறதுக்கு இது பயன்படும். நேற்று கூட ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலுக்கு நானே எங்க பொண்ணு போயிருந்தோம். தனி வினைகள் அப்படின்ற பேர்ல ஒரு பெரிய அறிஞர் தானே 15 லட்சம் ரூபாய் போட்டு அந்த புத்தகத்தை தொகுத்து எடுத்துருக்கார். வெளி மாநிலங்கள்ல போய் வேலை செஞ்சவர். யூபிஎஸ்சியினுடைய கமிட்டியில இருந்திருக்கிறார். யூபிஎஸ்சினா இதுக்கு இல்ல, எல்லா மொழி பாடங்களும் ஈக்குவல் வெயிட்டேஜா இருக்கான்னு பார்த்திருக்காங்க. தமிழ்ல மட்டும் அதிகம் படிக்கணும், தெலுங்கா இருந்தா குறைவா இருக்கு, மலையாளம் இருந்தா குறைவா இருக்கு. அப்ப அவங்ககிட்ட இலக்கணம் இல்லைன்னா அவங்ககிட்ட புதினங்களை அதிகமா சேர்க்கிறது பாடத்திற்கு. இந்த கமிட்டியில அவர் லீடரா இருந்தார். எல்லா யூபிஎஸ்சியினுடைய மொழி பாடங்களை சமமா ஈக்குவல் வெயிட்டா மாத்துறது. இப்போ ஒரு மொழியில இப்ப தெலுங்குல எழுதலாம்னு சொல்றாங்க, வங்காளத்துல எழுதலாம்னு சொல்றாங்க. தொல்காப்பியம் மாதிரி 5 இலக்கணம் மாதிரி இலக்கணம் இல்லைன்னா அப்ப அவனுக்கு வேற நாட்டுப்புறவி எல்லாத்தையும் வெயிட்டேஜ் போடுறது. எந்தெந்த மொழிக்கு என்ன அந்த கமிட்டியில இருந்திருக்காரு அவர் சொன்னாரு. அப்போ சங்க காலத்துல தமிழ் பண்பாடும் பண்பாட்டு கூறுகளும் அதிகம். இந்த கலப்புரர் காலம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. நியூஸ் 7ல ஒரு வீடியோ இருக்கும், நம்ம டெலிகிராம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த கலப்புரர் காலம் இருண்ட காலம்னு கதை விட்டு. இருண்ட காலம்லாம் கிடையாது. 300 வருஷம் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட 3 பகுதியையும் மேல சோழர்கள் ஆண்டாங்க, இங்க பாண்டியர்கள் ஆண்டாங்க, இந்த சேரர்கள் ஆண்டாங்க. 3த்தையும் சேர்த்து இவன் ஆண்டு இருக்கான். 300 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கான். நல்ல ஆட்சி கொடுத்தாதான், இல்லைன்னா கத்தியால் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்தோம் பொன்னியின் செல்வன்ல ஆதித்த கரிகாலன்ல எளிமையா கொலை பண்ணிட்டான். அப்ப நல்ல ஆட்சி தான் தந்திருக்கான். முதல் 50 ஆண்டுகள் போர் நடந்திருக்கிறது. அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் கட்டுப்பட ஆரம்பிச்சுட்டாங்க, நல்ல ஆட்சி தந்திருக்கிறாங்க. அதனுடைய இதாதான் நமக்கு 18 கீழ்கணக்கு நூல்கள் வந்திருக்கு. 3வதாக பல்லவர்கள் வருகிற காலகட்டத்துல இந்த கலப்புரர் காலத்துல சமண மதமும் பௌத்த மதமும் இந்தியாவிலேயே உச்சத்துல இருக்கிறது. பல்லவர்கள் வருகிற போது சைவ வைணவர்கள் விழிப்படைந்து
பல்லவ மன்னர்கள்ட்ட போயிட்டு கோயில் கட்ட சொல்லிட்டு அங்க பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் போட்டியாக சைவ பாடல்களும் வைணவ பாடல்களும் எழுதப்படுகிறது. இதுலதான் செகண்ட் பேப்பர்ல நமக்கு நீத்தல் விண்ணப்பமோ ஆண்டாள் திருப்பாவையும் ஈக்குவல் வெயிட்டேஜ் வச்சிருக்காங்க. இதற்கடுத்து பிற்கால சோழர்களை எவ்வளவு நம்ம பாராட்டினாலும் அவங்க மேல சின்ன குறைகளும் இருக்கு. பிற்கால சோழர்கள் கட்டிடக்கலையில் மிகச் சிறந்தவர்கள், கப்பல் படையில் மிகச் சிறந்தவர். ஆனால் அவங்களுடைய குறை என்னன்னு கேட்டீங்கன்னா, வடமொழி பேசுகிறவர்களே இவர்களே இறக்குமதி பண்ணிட்டாங்க. கோயில்ல மந்திரம் பாடுறதுக்கு அவங்க நல்லதுன்னு கூட்டு வந்துட்டாங்க. தஞ்சை பெரிய கோயில் போய் சொல்லி அவன் அவங்களுக்கு வந்து இறையினி நிலங்களையும் சதுர்வேதி மங்களங்களையும் பார்ப்பன அகரகாரங்களையும் உருவாக்கி தந்த வேலையை ராஜராஜனும் அவனுடைய பரம்பரை. இரண்டாவது ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது, அது குலோத்துங்க சோழன் காலத்துக்கு பிறகு வந்துதான் தெரியல. இந்த தேவர் அடியார்கள் இந்த கோயில்கள்ல வாலண்டியர்ஸ் பெண்கள் இருந்தாங்கல்ல, அவங்களை செக்ஸுவலா எக்ஸ்பிளாய்ட் பண்ண தொடங்கினதும் இந்த காலகட்டத்தில். உயர்தர வர்க்கத்தினரும் கோயிலுக்கு சென்றவங்களும் அந்த பெண்களை பாலியல் தொழிலாளிகளாக மாற்றும். அல்ல தேவர் அடியார்கள் என்ற புனிதமான சொல்ல வந்து இப்ப திட்ட சொல்லா பயன்படுத்துறோம், அது உங்களுக்கு தெரியும். அப்படி மாறிட்டது காரணம். இதனால அவங்க மேல விமர்சனம் உண்டு. ஆனால் இலக்கிய கோணத்துல பார்த்தோம்னா இவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கிறது. அதுவரையில் ஒரு மொழி மட்டுமே தெரிந்திருந்த புலவர்கள் 2 மொழி தெரிஞ்சவங்களா உருவாகிறாங்க. சமஸ்கிருதமும் தெரியும். அதுதான் உயரம் தொடுகிறார் கம்பன். அடுத்து 96 வகையான சிற்றிலக்கியங்கள் நான் சொன்ன மாதிரி குறவஞ்சி பரணி இதெல்லாம் தற்கால இலக்கியம். இப்ப இந்த டேபிள காலத்தை நீங்க வந்து அப்புறமா இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதி அனுப்புங்க. இது நூற்றாண்டுகளை சேர்த்து நான் எழுதியிருக்கேன். இது கிமு 3 இருந்து கிபி 3 வரையில இப்போ வந்து பொது ஆண்டுன்னு பயன்படுது. பொது ஆண்டுக்கு முன்பு இது பொது ஆண்டு. பிஃபோர் காமன் எரா, இது வந்து காமன் எரா. பொது ஆண்டுக்கு முன்பு 300ன்னு அர்த்தம். இது நூற்றாண்டு மேல 3 நினைச்சு கூடாது. கிமு 300 டு கிபி 300, கிபி 300 டு கிபி 600, அடுத்த 300 ஆண்டுகள் சங்கம் அருவிய காலம். கிபி 600 டு கிபி 900 பல்லவர்கள் ஆட்சி செய்த பக்தி இலக்கிய காலம். கிபி 900 டு கிபி 1200 பிற்கால சோழர்கள் 1186 குலோத்துங்கன் இது பண்றார். 1200 இருந்து 1500 அல்லது 1700 ஏன் போட்டிருக்கோம்னா, கிழக்கிந்திய கம்பெனி இங்க வந்துட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற தொடங்குறது. 1498 கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோட காமா வந்த பிறகு இங்கிலாந்துக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசர்கள் 4 பேர் இங்க வந்து வணிகம் செய்ய தொடங்குறாங்க. அந்த காலகட்டத்திலையும் சிற்றிலக்கியம் வளர்கிறது. 17 போட்டோம். அதற்கு பிறகு வெள்ளையர்கள் ஆட்சி, குடியரசு ஆட்சி தான். இந்த டேபிள காலத்தை இன்னைக்கு நம்ம மனப்பாடம் பண்ணிக்குவோம். இப்ப நாம செஷனுடைய கடைசி இதுக்கு வந்திருக்கோம். புது பிள்ளைகள் யாரும் இருந்தாக்கா உங்களுக்கு இந்த சிலபஸ் சம்பந்தமானதோ ஏதோ டவுட் இருந்தா நீங்க கேட்கறதுக்கான நேரம் இது. யாரும் டெக்ஸ்ட் ஏதாவது கேட்டிருக்காங்க? ஐயா அது காலம் பொன் போன்றதுன்னு போட்டுட்டார். பெருமை எல்லாம் காலம் 2 பொருளா போட்டார். காலத்தை நடத்திக்கிட்டு காலத்தை விட்டுறாதீங்க, மணி 8 ஆயிடுச்சு. பழமொழிகள் நாம் கேட்டிருந்தோம். ஞாபகம் வந்துச்சா உனக்கு? சொல்லுங்க. ஓ வெரி குட் வெரி குட். நான் எப்படி தப்பா நேரம் லேட்டா பார்க்கவே அவர் காலம் பொன் போன்றது பழமொழியா போட்டிருக்காரு. நான் நினைச்சிட்டு இந்த சங்க காலம் சங்கம் அறிவிய காலம் இதை வந்து கவிதை மாதிரி எழுதியிருக்காங்க. ஆன்லைன் பிள்ளைகள் புதிய பிள்ளைகளுக்கு வகுப்பு இந்த வகுப்பு வந்து 18ஆம் தேதி தான் நம்ம தொடங்குகிறோம். 18ஆம் தேதி தான் தொல்காப்பியம் தொடங்கும். ரைட்டுங்களா? இதுக்கு நடுவுல நாளைக்கு வந்து உங்களுக்கு நம்முடைய 2 பேப்பருக்கும் விடை எழுதுறதுக்கான நேர மேலாண்மை எப்படி யூபிஎஸ்சி எதிர்பார்க்கிறாங்க, எத்தனை பேஜ் எழுதணும், எப்படி வினாக்களை தேர்ந்தெடுக்கலான்றதை பத்தி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புதிய மாணவர்களுக்கு கிளாஸுக்கு வந்திருப்பாங்க டெல்லி பாபு, கோமதி, அகல்யா, அனுஷ், குறிஞ்சி, இக்பால், ஜெகநாத், கயல்விழி, மாலத்தி, நந்தியா, பிரியதர்ஷினி, நவநீத பாண்டியன், சுபாஷன், விக்னேஷ். புதிய மாணவர்கள் 10 பேப்பர் சம்பந்தமா எல்லாருக்கும் பயன்படக்கூடிய டவுட் இருந்தா கேள்வி. ஐயா இதை படிக்கலாம்னு சொன்னீங்க, இதுல எவ்வளவு படிக்கணும், என்ன டவுட் இருக்கு? நடத்துனதுல அல்லது இது சொன்னதுல இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. எந்த கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். புத்தகம் இதுவே போதுமா? ஒருவேளை நீங்க நேரடியா கேட்க வாய்ப்பு இல்லைன்னா சாட் பாக்ஸ் வழியாகவும். உங்களுக்கு வேற ஏதாவது ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாக்கா கிளாஸ் முடிஞ்ச பிறகு என்னுடைய நம்பர்ல வரலாம்.
என்னுடைய நம்பர்லயும் வரலாம், அட்மின் நம்பர்லயும் வரலாம். அட்மின் நம்பர் வந்து 9600003919. இது அட்மின் திவ்யான்னு ஒரு பாப்பா எடுப்பாங்க. என்னுடைய நம்பர் வந்து 9841619087. இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன். முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி போயிட்டே இருந்தோம். இப்ப நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதால நீங்க என்னைய கூட கூப்பிடலாம். ஃபீஸ் கட்டுறதோ, ஃபீஸ் நீங்க ஏர்லியா கட்டும்போது ஒரு சின்ன கன்செஷன். ஏன்னா உங்களுக்கு புதிய பிள்ளைகள் யாரும் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 புத்தகங்கள், இந்த மாதிரியான புத்தகங்கள் 4 புத்தகங்கள் நாம ஃப்ரீயா தரோம். அந்த புத்தகங்கள் 2500 ரூபாய் ஒர்த்து உள்ளது. டெஸ்ட் பேட்ச் நம்ம ஃப்ரீயா தரோம், 18,000 ரூபாய் ஒர்த்து உள்ளது. மொத்தம் 4.5 இருந்து, ஏன்னா நேற்றுக்கு வராம இன்னைக்கு வந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டும் சேர்ந்து 120 நாள் நடத்துவோம். ஆனா எஃபெக்டிவா நம்ம 6 மந்த்ஸ் எடுத்துப்போம். லீவ் வர்றதால 5.5 இருந்து 6 மாதம் நடத்துவோம். காலையில 6:45 இருந்து 9 வரையில கிளாஸ் நடக்கும். எப்போ 6:45 ஒரு 5-10 லேட்டா தான் வருவேன். யாரும் பதட்டமா ஓடி வரவோ இது பண்ணவோ தேவையில்லை. 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் எஃபெக்டிவா கிளாஸ் நடக்கும். இது 6:45 to 9. இது வந்து 4.5 மாதம் 5.5 மாதம் நடக்கும். எஃபெக்டிவ் டேஸ் 1. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் டைம். உங்களுக்கு பெரும்பாலும் வீடியோஸ் பார்க்கணும். சில அகாடமில 2 நாள்ல 3 நாள்ல எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி நம்ம எடுக்க மாட்டோம். அது மாதிரி எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு பசங்க எல்லாம் ஸ்லக்கிஷா இருக்கிறாங்க. அதனால வந்து 10 days எங்க டெக்னிக்கல் டீம்ல சொன்னாங்க, ஐயா அன்லிமிட்டெட் டைம்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுறாங்க. நீங்க மத்தவங்க 2 நாள் தராங்கன்னா நீங்க 2 மாதம் கொடுங்க. 2 மாதம் கழிச்சு எடுத்தீங்கன்னா தான் இவங்க வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்து படிப்பாங்க. வீடியோஸ் நம்ம அப்படி தந்துட்டு இருக்கிறோம். டெஸ்ட் பேட்ச் நம்ம டெஸ்ட் சீரியஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். வெளி அகாடமி பசங்க 18,000 கட்டி படிக்கிறாங்க, அது நம்ம உங்களுக்கு ஃப்ரீயா தரோம். 5,000 பேஜஸ்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்படி வெப்சைட்ல வச்சிருக்கோம். அது உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருக்காங்களாமா, அந்த அக்சஸ் வாங்கிக்கோங்க, அதை நீங்க பாருங்க. ரைட்டுங்களாமா? அதே மாதிரி கிளாஸ் கவனிக்கிறத வந்து நீங்க செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச் கூட ஃப்ரீயா கவனிச்சுட்டே இருக்கு. ஐயா நான் தொல்காப்பியை மட்டும் இன்னொரு தடவை கவனிக்கணும், அடுத்த பேட்ச்ல வரணும் நீங்க சொல்லலாம் தேவையில்லை. ஆன்லைன்லயும் வரலாம், உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் தருவாங்க, அதை வச்சுட்டு ஆன்லைன்லயும் வரலாம் அல்லது ஆஃப்லைன். கிளாஸ் வந்து எத்தனை தடவை வேணாலும் கவனிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அது இந்த ஒரு பேட்ச் இன்னொரு பேட்ச் ஒரு வருஷத்துக்கு 6 months. வேற ஏதாவது டவுட் இருக்காமா? டைம் என்ன மேட்ச்? 8:05. வேற யாருக்காவது? ஐயா சொல்லுங்க தம்பி. ஐயா டெல்லி பேசுங்க ஐயா. டெல்லி பாப் சொல்லுங்க டெல்லி பாப். ஐயா இந்த 2025 பேப்பர் 1 தாள்ல நீங்க ஒரு கொஸ்டின் சொன்னீங்க. அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய ஒழிப்பு முறைக்கும் மலையாளத்துல இருக்கக்கூடிய ஒழிப்பு முறைக்கும் என்ன வித்தியாசம், ஒற்றுமை என்ற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னீங்க ஐயா. ஆமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சிலபஸ்ல கவர் ஆகுதுங்க ஐயா? சிலபஸ்ல நேரடியா கவர் ஆகின்னு சொல்ல முடியாது. சிலபஸை பொறுத்த மட்டும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் சிலபஸ் தான் கவர் ஆயிருக்கு. சிலபஸ்ல இல்லாமலாம் இல்ல, சிலபஸ்ல இருக்கு இல்லாம இல்ல. ஆனா அந்த அளவுக்கு டெப்தா கேட்கிற அளவுக்கு ஒரு கேள்வி எப்பவுமே 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து யூபிஎஸ்சி வந்து லேசா வெளியில போய் கேட்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ நாம இவ்வளவு தூரம் இலக்கணத்துல இறந்து படிச்சா கூட ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா அதை நம்ம மேலோட்டமா தான் கவர் பண்ணாம விடல, கவர் பண்ணிருக்கோம். ஏன்னா உள்ள வந்து பிறமொழிகள் ஒப்பிலக்கணம், காலந்தோறும் மொழி, ஜான் சாமுவல் புத்தகத்தை அதை நம்ம படிக்கிறோம். ஆனா அதை தனி கேள்வியா வைப்பான்ற அளவுக்கு நம்ம பண்ணாம அந்த மாதிரி கேட்கலாம். அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா? அது வந்து நம்ம திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் அவங்க தந்திருக்கிறதால நம்ம அடுத்த முறை என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த மொழிகளை எழுத முடியாது, அந்த மொழியில விட எழுத போறது இல்லை. நம்ம கிட்ட உயிரெழுத்து 12 இருக்கு, அவங்க கிட்ட உயிரெழுத்து 11 இருக்கு, தெலுங்குல 13 இருக்கு. இப்படிங்கிற விஷயங்களை பொருத்தி எழுதிக்கலாம். என்ன சவுண்ட் இருக்கு நம்ம கிட்ட, அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ எழுதிட்டு மலையாளத்துல இதுக்கெல்லாம் ஈக்குவல் சவுண்ட் எது இருக்குன்றது ஒரு டேபிள் காலத்தை ரெடி பண்ணோம்னா அதை நம்ம அது எழுதிடலாமா? பட் நேரடியா சிலபஸ்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா கேட்கறதுக்கான உரிமை அவங்களுக்கு இந்த இடத்துக்கு நேரா கிடைக்கிறது. இந்த பாருங்க, முதன்மையான இந்திய மொழி குடும்பங்கள், இந்திய மொழிகளுக்கிடையே பொதுநிலையிலும் சிறப்பாக திராவிட மொழிகளிலும் தமிழ் பெருமிடம், திராவிட மொழிகளின் வகைப்பாடும் பரவியுள்ள தன்மையும். last 2 linesல they have taken the right to put that question, but we can prepare it. இது பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனா எனக்கு தெரியும் திராவிட மொழிகள்ல மட்டும்தான் கேட்க முடியும், அவங்க தென் திராவிட மொழிகள்ல தான், மற்ற கேட்க முடியாது. ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. குட் கொஸ்டின். அடுத்ததுதான் வேற யாருக்கும் திலீப் பாபுக்கு வேற கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா நம்ம ஒரு
நல்ல தமிழ் எழுத வேண்டும்னு ஒரு புத்தகம் தந்திருப்பாங்க. அந்த புத்தகம் உங்களுக்கு ஃப்ரீயா தருவாங்க. ஃப்ரீயா தரலன்னா அட்மினை பிடிச்சி ஒரு அடி அடிக்கும், ஏன் தரல, ரைட்டாமா? அந்த ஒரு புத்தகம் எழுத்து பிழைகள் இல்லாமல் எழுதுவதற்கான புத்தகம். ஒரு 100 ரூபா 120 ரூபா இருக்கும். அந்த புத்தகம் நம்ம எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு ஃப்ரீயா தருவோம். அது எப்பவுமே ஒரு 40-50 காப்பி அகாடமியில வச்சிருக்கோம். புத்தகம் போடும்போது அது சேர்த்து போடுவோம். ரெகுலர் பேட்ச்ல ஜாயின் பண்றோம், டெஸ்ட் பேட்ச் கிடையாது. அந்த புத்தகம் போடுவோம். அது இது வரைக்கும் தராமல் இருந்தால் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஒருவேளை ஸ்டாக் தீர்ந்துட்டு இருக்கும், நான் இந்த வாரத்துல வாங்கி தரேன். நீங்க தனியா போட்டு 200 ரூபாய் வாங்கிட்டீங்களா, அதனால தொடர்ந்து 200 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுங்க. நாங்க தள்ளுபடி விலையில 120 ரூபாய்க்கு வாங்க. டெல்லி பாபு கேளுங்கம்மா. யாரு ஐயா, இப்போ மத்த ஆப்ஷனுக்கு வந்து அதிகமான மார்க்கும் தமிழுக்கு வந்து கொஞ்சம் அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவான மதிப்பெண்ணும் கொடுக்குறாங்கன்ற மாதிரி என்னோட நண்பர்கள் சொன்னாங்க. இது உண்மையா? அந்த மாதிரி கிடையாது. ஒரு நேரத்துல அந்த மாதிரி இருந்தது. ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வந்து மேத்ஸ் ஆப்ஷன் எடுக்கிறவங்க வந்து 380 மார்க் மேத்ஸ்ல ஃபுல்லா போட்டுறாங்கல்ல, அவ்வளவுதான். அது மார்க் எப்படி நீ குறைப்பீங்க? ப்ரூவ் தட்னா அவன் கொடுத்துட்டான், கரெக்டா எல்லா ஸ்டெப்பும் எழுதிட்டான், ஃபுல் மார்க் போடுவேன். அப்போ மேத்ஸ் ஆப்ஷனை வந்து படிக்கிறதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. இங்கே ஒரு கொரோனா பவர் இயற்கை அடைஞ்சிட்டார். டேலண்டான டீச்சர் நம்ம அகாடமியில ஜிஎஸ் படிச்சுட்டு இருந்த ஒரு தம்பி அங்க போய் சேர்ந்தான். அதுக்கு வந்து 48,000 அப்போவே ஃபீஸ். இப்ப என்ன பண்ணிட்டாங்க யூபிஎஸ்சினா, எல்லாத்தையும் ரேஷனலைஸ். நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நீங்க 2 வருஷமா நேஷனல் ஃபர்ஸ்ட் வந்தவர் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காருல, அவருக்கே மார்க் 292 தான். அந்த மார்க் லிஸ்ட் கூட நான் கையில வச்சிருக்கேன். நேஷனல் ஃபர்ஸ்ட் வந்தவருக்கே 292 தான் போறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்றாங்க. இதுக்கு ரகசியமாக ஒரு செய்தி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது என்னன்னா, இப்போ ஒருவேளை உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன் எடுத்து ஹிஸ்டரி ஆப்ஷன்ல அதிகமாக 320 மார்க் வந்திருக்கு. ஒரு பையன் வாங்கியிருக்கான் 320, ஒருத்தவங்க 318, இன்னொருத்தவங்க 314, இந்த மாதிரி எல்லாம் மார்க் எடுத்திருக்காங்க. இன்டர்வியூக்கு கூப்பிடும் போது ஹிஸ்டரி ஆப்ஷன்ல இருந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா 60 பேர், ஒரு பேச்சு கற்பனையா சார் 2000 பேர் இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. அதுல 100 பேர் 120 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்றாங்க, 0.85 0.88 ஒரு இதால குறைச்சு இது எல்லாத்தையும் 280 290 கிட்ட எடுத்து வந்துடுறாங்க. இதான் ரேஷனலைஸ் பண்றதுன்னு. இப்ப ஒருவேளை ஜியோகிரபி ஆப்ஷனோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ கொஸ்டின் பேப்பர் ஹார்டா எடுத்துட்டாங்க, பசங்க எல்லாம் தெரிஞ்சு 268 கிட்ட இருக்கிறாங்கன்னா, இவங்களை 1.2 பெருக்கி இங்க இதே டாப் ரேங்க் வந்து 280 290 வர்ற மாதிரி எடுத்து வராங்க. இதுக்கு பார்த்தா ரேஷனலைஸ் பண்றது. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு, புத்தகம் ஈஸியா இருந்துச்சு அப்படின்ற காரணத்தால ஒரே ஆப்ஷன் காரன் இந்த வருஷம் சர்வீஸ் பண்றாங்க. யூபிஎஸ்சி என்ன செக் பண்றாங்கன்னா, இந்த 49 ஆப்ஷன்லயும் குறைஞ்ச 2 பேர் 3 பேராவது சர்வீஸ் வாங்குறாங்க அப்படின்றத பாத்துக்கிறாங்க. லாங்குவேஜா இருந்துச்சு, சோசியாலஜி எல்லாம் நான் சொன்னேன். அதனால அந்த மாதிரி கிடையாது டெல்லி பாபு. இந்த முறை நமக்கு காமராஜ் உள்ள போனார் இல்லையா, அவர் வந்து 278 மார்க். ஆனா இதுல நமக்கு அதை விட கூடுதலா கூட சில தமிழ் ஆப்ஷன் எடுத்துட்டு ரேங்க் கிடைக்காம கூட விட்டுருக்கும். 284 எடுத்திருப்பாங்க, இன்டர்வியூல பாஸ் பண்ணாம விட்டுருப்பாங்க. அதனால இந்த முறை ஆப்ஷன்லயே டாப் மார்க்கே 285 to 290 தான் போடுறாங்க. அது அப்படி எதுவும் குறைக்கிறது. நீங்க ஒன்னே தெரிஞ்சீங்களா, ஜிஎஸ் 1 to 3ல ஏன் மார்க் போடுறது இல்லை, அவங்க எதிர்பார்க்கிற யூனிக்னஸும் சுய சிந்தனை இல்லாம காப்பி அடிச்சு எழுதிட்டே இருக்கு. தமிழ்ல நீங்க எழுதுனீங்கன்னா, லட்சுமண பெருமாள்னு ஒரு தம்பி தான் சாதனை படைச்சது. அவர் வந்து தமிழ் ஆப்ஷன்ல 357 67 67 58 மார்க்கோ 67 மார்க்கோ எடுத்தார். இந்த ரேஞ்சில் எடுத்தார். அவர்தான் சாதனை. பக்கமா தான் ஒரு கல்யாணம் ஆச்சு ஒரு 2 இயர்ஸ் பேக். அவருக்கு ஆடியோல நான் வந்து அனுப்பியிருந்தேன். டெல்லி பாபுலாம் இப்போ காவல்துறை சேர்ந்தவங்கன்றதால விக்னேஷ்னு ஒரு தம்பி காவல்துறையில இருக்காரு. அவரு கிளாஸ்மேட். இவர் என்ன பண்ணாரு, இவர் என்ன மார்க் எடுத்தாருன்றது ஆச்சரியமான விஷயம். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 210 மார்க் எடுத்தாரு, செகண்ட் பேப்பர்ல 148 மார்க். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இலக்கணம் மாதிரி கணக்கு மாதிரி நீங்க கவனிச்சுக்கணும், ஃபுல் மார்க் எடுக்குது. அப்ப என்னன்னா, நீங்க சுய சிந்தனையோட வினையாளனை பெயர்னா படிக்கிறவன் ஓடுகிறவன் மட்டும் எழுதுவாங்க. நீங்க இன்னும் பறந்தவன் எழுதுகின்றவள், இப்ப மறந்தவள் எதிர்மறையா பார்க்க. சின்ன சின்ன விஷயங்களை புதிய எடுத்துக்காட்டுகள் நாமே தர்ற அளவுக்கு வருகிற போது சுய சிந்தனையோடு விடை எழுதினா எதுலையுமே மார்க் பெறலாம். அதான வேடிக்கையா சொல்லுவேன், உங்களுடைய விடைத்தாளை திருத்துகிற புலவர் அன்னைக்கு சாயந்தரம் உங்க ஃப்ரெண்டுக்கு போன் அடிக்கணும். யூபிஎஸ்சி பேப்பர் ஒரு 80 பேப்பர் வந்து நான் திருத்தினேன்,
ஒரு கேண்டிடேட் எழுதிருந்தாங்க பாருங்க, பையனா பொண்ணான்னு தெரியல. என்னையா நாவல் கேட்டாலும் எழுதுறாங்க, சிறுகதை கேட்டாலும் எழுதுறாங்க, இலக்கணம் கேட்டாலும் எழுதுறாங்க, இலக்கியம் கேட்டா எழுதுறாங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு உங்களை பத்தி ஆச்சரியமா சொல்ற அளவுக்கு அவங்க உடைத்தாங்க. ரைட்டுங்களா டெல்லி பாபு? அப்படி எதுவும் குறைக்கிறதெல்லாம் கிடையாதுமா. இன்னும் சொல்ல போனா தமிழுக்கு வந்து இப்ப இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் கொஞ்சம் நடிப்புலாம் நடிச்சு அதுக்கு ஈக்குவலா பண்றோன்ற மாதிரி. ரைட்மா, குட் கொஸ்டின். அடுத்துமா வேற யாரும் கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்ல மாணவர்கள் சார்பா டெல்லி பாபு கூட கேட்கலாம். நம்ம ஆஃப்லைன்ல ஒரு மாணவர் தலைவர் போடுவோம், ஒரு ஐயா ஆன்லைன்ல டெல்லி பாபு. சொல்லுங்க. ஐயா நீங்க வகுப்புகளுக்கு நடுவுல வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது நம்ம இன்டர்வியூ போகும்போது தமிழ் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு தமிழ் ப்ரொஃபசர்ஸ் வந்து பேனல்ல வரதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க ஐயா. சான்ஸ் இல்ல, மஸ்ட். சொல்லுங்க. மஸ்ட். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட மேஜரும் வேற ஐயா. இப்போ நான் படிச்சது பிசிக்ஸ், நான் இப்போ எடுத்திருக்கிற ஆப்ஷன் வந்து தமிழ். ஸோ இந்த மாதிரி வந்து வித்தியாசங்கள் வருது. இல்ல இல்லம்மா, அத கூட 2 நாள் முன்னாடி கூட ஒரு பாப்பா இன்டர்வியூல பேசியிருந்தாங்க. இட் இஸ் நாட் இன்டர்வியூ, இட் இஸ் பெர்சனாலிட்டி டெஸ்ட். இப்ப நீங்க உங்க ஹாபியில நாட்டுப்புறவியல்னு போட்டு போயிருந்தீங்கன்னா, நாட்டுப்புறவியலை பத்தியே கேள்வி கேட்கறது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப இருக்கிற சினிமா பாட்டுலாம் நாட்டுப்புற பாட்டு ஏதாவது இருக்குதாப்பான்னு கேட்டு உங்களை குழப்புறாங்கல்ல, அந்த நேரத்துல நீங்க தடுமாறுறீங்களா, பொய் சொல்றீங்களா, மேனேஜ் பண்றீங்களா பாக்குறதுக்கு பேர் தான் பெர்சனாலிட்டி டெஸ்ட். உங்களுக்கு கிரைசிஸ் வரும்போது எப்படி பாக்குறீங்க? அப்போ தமிழ் ஆப்ஷன்ல நாம் இந்த 120 நாள்ல தரக்கூடிய இன்புட் வந்து இன்டர்வியூவை உங்களை மிக மிக தைரியமா எதிர்கொள்ற அளவுக்கு உங்களை உருவாக்கி, நீங்க அதுக்காக தமிழ் படிச்சவங்களா தான் இருக்கணும்ன்றது கிடையாது. எல்லாம் இப்ப நீங்க தமிழ் ஆப்ஷன்ல கிளியர் பண்ணி வேடிக்கை என்னன்னா, இது வரைக்கும் என்கிட்ட இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க ஒரு கணக்கு எடுத்தோம்னா, பிலிட்டு எம்ஏ தமிழ் படிச்சுட்டு என்கிட்ட வந்தவங்கன்னு பார்த்தா 3ல இருந்து 4 பேர் தான் இருப்பாங்க. அது ஒரே ஒரு பொண்ணு தான் ரொம்ப நல்லா படிச்சு, மகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு, அவருடைய கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா எழுதிச்சு, குரூப் 2 வேலை கிடைச்சு போயிட்டாங்க. மீதி எல்லாருமே வேற பிஇ படிச்சவங்க. நம்ம பூர்ண சுந்தரில இருந்து இப்ப தம்பி இந்த முறை மாற்றத்துல எல்லாமே வேற படிச்சவங்க. அல்ல அப்படி ஒண்ணும் ரொம்ப டெப்தாலாம் போறதோ உங்களை குழப்புறதோ கிடையாதுமா டெல்லி பாபு. அவங்க கேள்விகளை மாத்தி கேட்கும் போது நீங்க தயாரா இருக்கீங்களான்றதுதான். பக்தி இலக்கியங்களை கேட்டுக்கிட்டே வந்துட்டு திராவிட இயக்கங்களை பத்தி என்னப்பா நினைக்கிறேன்னு கேட்கும்போது நீங்க பேலன்ஸ் பண்றீங்களா இல்ல பயஸ்டா இருக்கீங்களான்றதுதான் உங்களுடைய பெர்சனாலிட்டி டெஸ்ட். இட்ஸ் நாட் இன்டர்வியூ. அதனால இந்த 120 நாள்ல நம்ம தரக்கூடிய இன்புட்டு உங்க இன்டர்வியூவை தைரியமா எதிர்கொள்றதை விட இன்னும் அதிகமா தைரியமா இருப்பீங்க. அதனால பயப்பட தேவை. அதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டேன். ஐயா அதுமா வேற கையெழுத்துன்னு ஏதாவது ஃபேஸ் வேல்யூ இருக்குங்க ஐயா? எதுக்குமா? நம்ம கையெழுத்துங்க ஐயா, அழகா இருக்கு அழகா இல்லைன்ற மாதிரி. கையெழுத்து அழகு அழகுன்னைக்கு பேச வேல்யூ கிடையாது. ரீடபிள் நாட் ரீடபிள் தான். ரீடபிளா இப்ப சிலர் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா எழுதுவாங்க, குச்சி குச்சியா எழுதுவாங்க கேட்டா, ஆனா கிடுகிடுன்னு படிச்சிட முடியும். எனக்கு ஃப்ளோ வந்து இப்ப அந்த கம்பராமாயணத்தில் கும்பகர்ணனுடைய வதைப்பள்ளத்தில் கம்பன் சொல்லுகிற பாடல் ஓமை நிரம்பி இருக்குன்னு ஒரு வாக்கியம் எழுதுறீங்கன்னா எனக்கு தடை இல்லாம படிக்க முடியுதா? அது வானாவா லானாவான்னு எனக்கு குழப்பமா இருக்கா? அப்படிங்கிறது தான் சிக்கலை தவிர கையெழுத்து அழகா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ரீடபிள் அண்ட் ஃப்ளோ வந்து தடை இல்லாம இருக்கிற அளவுக்கு ஆம்பிகுட்டி எழுத்துக்கள்ல குழப்பம் இல்லாம அளவுக்கு எழுதணும். ஆனாலும் பொதுவா நான் என்ன சொல்லுவேன், ஒருவேளை உங்க கையெழுத்து ரொம்ப இதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 4 வரி நோட்டை வாங்கி யூடியூப்ல அதுக்குன்னே பாடம் நடத்துறான். அந்த எழுத்துக்களை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வரி நோட்டை போட்டுடுறான். இப்படி போட்டுட்டு என்ன பண்றான், இப்ப தானா எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த தானா இதுக்கு நேரா இப்படி வருது, இப்படி வருதுன்னா இங்க வந்து இங்க இறங்குது, இதுல தீ வருதுன்னா இந்த கோட்டுக்கு நேரா மேல போகுது அப்படிங்கிற மாதிரி கரெக்டா அந்த 4 வரி எப்படி பயன்படுது. இந்த மெயின் லெட்டர் வந்து இந்த இடத்துக்கு நேரா, காணானா இதுக்கு நேரா இப்படி இருக்கணும், சாணானா இப்படி இருக்கணும், பூனானா இதுக்கு நேரா எழுதிட்டு இங்க இறங்கணும் அப்படின்னு ஒரு பயிற்சி நீங்க லேசா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லதுதான். ரொம்ப சந்தேகமா இருக்கிறது. பட் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. நீங்க உங்களுடைய எழுத்துக்களை ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து படிக்க முடியுதாப்பா, வேற ஆப்ஷன் கிடைக்கும். டெல்லி பாபு வேற யாரும் வாய்ப்பு நம்ம தருவோம். தலைமை மாணவராக இருந்து அவர் கேட்டிருக்கிறாரு. இதனால வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். நவநீத பாண்டியன், சுபாஷ், விக்னேஷ், பிரியதர்ஷினி, அல்லது நீங்க இப்ப கேட்க முடியல சார், மாலதி, இக்பால், நீங்க எல்லாம் குறிஞ்சி, நீங்க எல்லாம் வந்து அனீஷ், இவங்க எல்லாம் வந்து என்கிட்ட தனியா கேட்கணும்னாலும் என்னுடைய நம்பர். வேற யாருக்கா டவுட் இருக்காமா? வேற யாராவது டெக்ஸ்டா கூட கொஸ்டின் போடலாம்.
டெல்லி பாபுவே நல்ல கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவர்கிட்ட வேற ஏதாவது கேள்வி உங்க சார்பாக? டெல்லி பாபு வேற யாரும் கேட்கல. அதனால நீங்க எதுவும் உங்களுக்கு எது வேற எல்லாருக்கும் பயன்படக்கூடிய, இப்ப நீங்க கேட்ட மாதிரி எல்லாருக்கும் பயன்படக்கூடிய கேள்விகள் இருந்தா கேளுங்க டெல்லி பாபு. ஐயா திருக்குறள் சம்பந்தமா கேள்வி கேட்கறாங்க ஐயா. சொல்லுங்க சார், கேளுங்க. ஐயா திருக்குறள்ல அந்த 35 அதிகாரங்கள் பக்கமா சொல்லிருக்கீங்க ஐயா. ஆமா, அது எடுத்து பார்த்தங்க ஐயா. இப்போ அந்த திருக்குறள் எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்குங்களா, அந்த பொருள் தெரிஞ்சா போதுங்க ஐயா? இல்ல ஏதாவது ஒரு அதிகாரம் கொடுத்துட்டு அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்ட செய்திகளை கேட்கிற மாதிரி இருப்பாங்களா? குட் கொஸ்டின். இது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு உங்களுக்கு டவுட் குறைஞ்சிடும். திருக்குறள்ல வந்து ஒரு அதிகாரத்துக்கு குறைந்த அளவு 3 குறள்கள் தெரிஞ்சிருந்தா போதும். இதுல பெரும்பாலான அதிகாரம் நீங்க ஸ்கூல்லயே படிச்சது, கல்வி அதிகாரம் நீங்க அங்கேயே படிச்சிருக்கீங்க. படிச்சு பல்வேறு அதிகாரங்கள் நீங்க படிச்சது, சொல்வன்மை, அவை அறிதல் எல்லாம் 3 குறள்களை அடிப்படையா தெரிஞ்சிருந்தா போதும். ஆனா இந்த ஆடியோ லிசனிங் வந்து மத்ததை விட திருக்குறளுக்கு ரொம்ப முக்கியம். திருக்குறளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஒரு அதிகாரத்துல எது இடம்பெற்று. ரொம்ப முக்கியமா நம்ம அகாடமியில தர்ற ஒரு குறிப்பு வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கல்வின்னு கேட்டாங்கன்னா கல்வியை தான் எழுதணுன்றது கிடையாது. கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமைன்னு 40 குறள்ல இருந்து 5-6 குறள்களை தொகுத்து எழுதினாலே கல்வி கற்று ரொம்ப அழகா. நீதி வழங்குதல் கேட்டாங்கன்னா ஒரு அதிகாரம் கிடையாது. அது செங்கோன்மை, கொடுங்கோன்மை, வெறுவந்த செய்யாமை, கண்ணோட்டம்னு 4 அதிகாரம். அப்ப அங்க பரிச்சையாளர்ல போய் பாத்தீங்கன்னா 4 போல் 12 குறள் உங்களுக்கு வந்துடும். 20 பக்கம் 20 மார்க் கேள்வியா இருந்து 4 பக்கம் எழுதுறாங்கன்னா கூட அவங்க எப்பவுமே செங்கோன்மையே எழுதுறதே விருப்பப்படுறது. அப்போ கொடுமையான நீதி தந்தா என்ன ஆகுன்ற சிக்கலையோ, இல்ல பாண்டியன் நெடுஞ்செழியனையோ, மனுநீதி சோழனையோ, சிபி சக்கரவர்த்தியோ பொறுத்து நீங்க எழுதுறத அவங்க எதிர்பார்க்க. அப்போ நீங்க பயப்பட தேவை இருக்காது. ஆனா பொதுவா நீங்க கேட்ட கேள்வியினுடைய ஒரு நன்மை மாணவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அகாடமியினுடைய லிவ் வித் ஆடியோ ஃபைல்ஸ மற்ற புத்தகங்களுக்கு 20ல இருந்து 30% ஃபாலோ பண்ணா போதும். திருக்குறளை பொறுத்த மட்டும் ஒரு 50 to 60% இந்த ஆடியோ எல்லாம் எடுத்து போட்டுப்போம். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற பழக்கம் நல்லது. அதனால நீங்க டெல்லி பாபு என்ன பயப்பட வேண்டாம்னா, ஒரு அதிகாரம் கேட்டா ஒரு அதிகாரத்துல தான் விடை இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்வன்மை கேட்டாங்கன்னா அவை அறிதல்லையும் அவை அஞ்சாமையிலையும் விடை. மன்னனுடைய இலக்கணம்னு கேட்டாங்கன்னா 25 அதிகாரத்திலையும் இலக்கணம். அமைச்சருடைய இலக்கணம் கேட்டாங்கன்னா கடைசி 10 அதிகாரத்திலையும். மேலாண்மை செய்திகள் கேட்டாங்கன்னா 9 அதிகாரத்துல விளக்கம். தெரிந்து செயல் வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், காலம் அறிதல், தெரிந்து தெரிதல், தெரிந்து வினையாடல், வினை தூய்மை, வினை திட்டம், வினை செயல் வகை, மொத்தம் 9 அதிகாரம். அதனால நீங்க பயப்படாம படிக்கலாம். வகுப்பு அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த போயிடும். ஆனால் நீங்க கேட்ட கேள்விக்கான நேரடி விதை ஒரு அதிகாரத்தில் 3 குறள்கள் தெரிந்திருந்தால் போதும். எல்லா அதிகாரத்துக்கும் தெரிஞ்சிருக்கணுன்றது ஒண்ணு இல்லை. இதுல லெஸ் வெயிட்டேஜ் உள்ள அதிகாரங்கள். வேற ஏதாவது ஆஃப்லைன் பிள்ளைகள் நம்ம எதுவும் கேட்காமலே விட்டுட்டோன்ற மாதிரி இருக்கு. ஆஃப்லைன் பிள்ளைகள் இப்ப எல்லாம் பட்டினியோட இருக்கிறாங்க. சாப்பிடுறது ஐயா 8:30 முடிக்கலாம்னு இருந்தாரு. டெல்லி பாபு நன்றி ஐயா, நன்றி. வேற முக்கியமான கேள்வி அவர் கேட்டது எல்லாமே உங்க சார்பான கேள்வி. ஏன்னா நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம் கேட்கலாமா வேண்டாமா. இந்த கேள்விகளை வந்து வெளியில யாராவது பேசி குழப்பிக்க. அதனால நான் சொல்ல வர்றது, தமிழை வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங் லெவலுக்கு நான் உங்களை தூக்கிட்டு வந்துட்டேன். நீங்க இப்ப இங்க ஆஃப்லைன் பிள்ளைகள்கிட்ட ஒரு 4-5 பேர் வந்திருக்கிறாங்க. ஆர்த்தியில இருந்து நம்முடைய ராமசுப்பு, அப்புறமேட்டு இப்ப இந்த பாப்பா வந்தாங்க பாருங்க வாணிசி, அவங்கள கூட தொடர்ந்து வருவாங்க. நம்ம இங்க கீழே கோகுல், சுதாகர், நம்ம அகாடமியில ஒரு 8ல இருந்து 10 பேரு ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு புத்தகத்தையும் எழுதுறாங்க. நம்ம கிச்சன்ல உட்காந்து எழுதுறாருல ஹரி, அவர் 30 டெஸ்டையும் எழுதிட்டார். டெஸ்ட் அல்லது அதுக்கான குறிப்புகள் எல்லாத்துக்கும் எழுதிட்டார். அவருக்கு 29 மறுபடியும் ஐடி வேலைக்கு போயிட்டு படிக்க போறாரு. 26 புத்தகம் எழுதிட்டாரு. அதாவது 25 புத்தகம் எழுதிட்டாரு. 3 புத்தகம் தான் எழுதணும். குருபீடம் எழுதிட்டு இருக்காரு. எப்ப குருபீடத்தை காட்டுங்க, எல்லா புத்தகத்தையும் எழுதிட்டேன் நான். அப்புறம் இன்னும் 2 புத்தகங்கள் இருக்கு. இவங்க ஆன்லைன்ல இருக்கிற பசங்களுக்கு அப்படியே தந்துடுறீங்களா? அப்படி ஒரு ஷார்ட் பிலிம் ரொம்ப அழகான ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்தேன். நீ அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் அந்த கதை கேட்டு போய் முக்கியமான சின்ன கதை தான். ஒரு டிவி வந்து வீட்டுல ரிப்பேர் ஆயிடுது. ரொம்ப அருமையான கதை. 1.5 நிமிஷம் தான். டிவி ரிப்பேர் ஆயிடுது. பையன் வந்து நீ உனக்கு கதை தெரிஞ்சுட்டா நீ என் கூட ஷார்ட் பிலிம் வந்துருவே. அவன் மொபைல் கேம் விளையாடிட்டே இருப்பான். டிவி ரிப்பேர் பண்றவர் வருவாரு, வந்து எலக்ட்ரிக் வயர் எல்லாத்தையும் திருப்பிட்டு பின்னாடி பார்த்தா பின்னாடி எல்லாம் பிரெட் இருக்குல்ல, பிரெட் சாப்பிடறான்ல,
இது எல்லாம் பின்னாடி சொருகி இருக்கு, டிவிக்குள்ள போட்டு இருக்கு. ஏண்டான்னு கேட்டா, அந்த பையன் இந்த எத்தியோப்பியா குழந்தைகளை காட்டும் போது அவங்க பட்டியல இருக்காங்க, எல்லாத்தையும் பிச்சை எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு போய் சேரும்னு நினைச்சுக்கிட்டு பிரெட்டை பிச்சு டிவிக்குள்ள போட்டுருவாங்க. 1.5 நிமிஷம் தான். அது மாதிரி ஆன்லைன் பிள்ளைகளுக்கு இந்த டிவி வழியா அவங்களால பேப்பர் கொடுக்க முடியும், தர மாட்டாங்க. அட்மின் ஏமாத்துறாங்க, பிரெட் தர முடிஞ்சிருக்காங்க. பாத்தீங்களா? அப்ப நம்ம கடைசியா பேசிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, பசி பட்டினி பத்தி பேசிட்டு இருந்தோம். இங்கேயே ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஹரி வந்து கடைசி 3 புத்தகம் 30 புத்தகம் எழுதி முடிச்சிட்டாரு. ஒண்ணுக்கும் அவர் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ஒண்ணு விட எழுதுறாரு, ஆன்சர் ப்ரிப்பேர் பண்றாரு. அதனாலதான் அவர் குருபீடம் ஓமைகள் எழுதுற உடனே நம்ம குரூப்ல எடுத்து போட்டாங்க. ஏன்னா குருபீடத்துல ஓமைகள் நம்ம அப்படியே ஃப்ளோல படிச்சுட்டு போனோம், எழுதிங்கப்பான்னு சொல்லிட்டோம். ஆனா அவர் எழுதிருந்தார் 40-50 ஓமைகளை எடுத்து, நாயை போல கெஞ்சினான், இது இந்த இதயத்தை திருடுவதற்கு வந்து திருநாயை போல நின்றது, இந்த இதய வலி வந்து யானை போல இருந்தது, அப்படி எங்கெல்லாம் போல வருதுன்னு எடுத்து எழுதினார். 30 எழுதிட்டார். அப்ப நீங்க என்னன்னா, வெள்ளிபாபு கேட்ட கேள்விகள்ல நீங்க தனியாக யூனிக்கா நிக்கணும். இப்ப நான் என்ஜினியர், நான் அடிக்கடி சொல்லிடுவேன், என் பெருமைக்காக நான் சொல்ல, நான் என்ஜினியர். நேற்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல உலகத்திலேயே பெரிய ஆளு, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிற இங்கிலீஷ் ப்ரொஃபசர் ஒரு புத்தகத்தை மடக்கி கேள்வி கேட்டிருந்தாரு. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், தொல்காப்பியத்தில் தனி வினை கூறப்பட்டுள்ளதா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருந்தாரு. நான் திரும்ப மடக்கிட்டே இருக்கிறாரு. நான் இங்க உட்கார்ந்து கேட்டேன், ஐயா தொல்காப்பியர் வந்து இடைநிலைகள் சொல்லும் போது இறந்த கால இடைநிலைகளும் இறப்பல்லா காலம் தான் சொல்லி இருக்கிறாரு. பிற்காலத்துல நிகழ்காலம் எதிர்காலம் பிரிச்சுட்டோம்ல, அப்ப நீங்க எங்கேயா போயிருந்தீங்க என்ன சொல்ற அப்படின்னாரு. கம்முனாயிட்டார். அப்போ நான் என்ன வளர்த்துக்கிட்டேன், தெரியுதுங்களா? அப்ப நீங்க இந்த 120 நாள் மட்டும் இல்லாம அடுத்த 5-6 மாதங்கள்ல உங்க கூட சேர்ந்து படிக்கிறது, புது ஆன்சரை தேடுறது, எதுவா இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் தமிழ் போட்டுட்டு பிரிலிம்ஸ்க்கே படிச்சுட்டு இருந்தா கூட ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம், பிரிலிம்ஸ் நேரத்துல கூட அரை மணி டச்சிலேயே இருந்து பீக்குக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு நான் கைப்பிடித்து உங்களை கூட்டு போயிடுவேன். அப்படி கொடுத்து கரெக்டா எழுதிட்டு இருந்தேன். ரைட்டுங்களாமா? மகிழ்ச்சி. ஆனா நாளைக்கு வந்து மறுபடியும் ஓரியன்டேஷன் கிளாஸ் கண்டினியூ ஆகுது. நாளைக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸ். நாளைக்கு வந்து அவசியமா வாங்க. ஹவு டு மேனேஜ் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேஜ் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இதை நாம வந்து நாளைக்கு சொல்லணும். எப்படி எழுதுனா நல்லது, ஒரு ரைட்டிங் ஸ்பீடே எனக்கு கொஞ்சம் குறைவாதான் இருக்கு, நான் என்னையா பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான விடையும் இருக்கு. இது எல்லாமே நாளைக்கு நம்ம சொல்ல போறோம். அதனால நாளைக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங்கான ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கு, நாளைக்கு பயன்படுத்திக்கோங்க. ஆன்லைன்ல வந்து இருக்கிற பிள்ளைகள் விரைவா ஜாயின் பண்ணீங்கன்னா இது இருக்கு. ஆனா விரைவா நீங்க ஜாயின் பண்ணுங்க, நான் அதுவும் இன்சிஸ்ட் பண்ணல. உங்களுக்கு 18ஆம் தேதி தான் கிளாஸ் தொடங்குது. பட் இந்த பீரியட்லயே ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல கன்செஷன் இருக்கும். 18ஆம் தேதி முன்னாடி ஜாயின் பண்ணீங்கனாலும் ஒரு கன்செஷன் இருக்கு. ஆனா 18க்கு பிறகு ஜாயின் பண்றவங்களுக்கு கன்செஷன் குறைவா இருக்கும். அதனால பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். தமிழ் இருக்கு. உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு ஃப்ரீயா வரலாம். ஏன்னா முன்னாடி நான் அண்ணா யூனிவர்சிட்டி போயிட்டு இருந்தேன், இப்ப நான் எங்கேயும் போறது இல்லை, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நீங்க எப்ப